வையகம் வாழ்க, வையகம் வாழ்க வளமுடன். குருவின் துணை. குரு வணக்கம். தந்தைதான் இருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்லதொரு அற்புதமான தருணத்தில் இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு தலைப்பு கடவுளாய் கருத்தே நிற்கும். பொதுவாக சாமிஜி அவர்கள் 1800க்கும் மேற்பட்ட கவிதைகள் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம நிறைய கவிகள் அதில் படிச்சிருப்போம். நம்மளை நல்ல ஆழமான சிந்தனைக்குள் நம்மளை நிறைய கவிகள் கூட்டிகிட்டு போகும். அதில் ஒரு முக்கியமான ஒரு கவியினுடைய ஒரு வரியை தான் இன்றைக்கி நம்ம சிந்தனைக்கு எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மனிதனுக்குமே இந்த உலகியல் வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில நோக்கங்கள் இருக்கும். அதாவது இந்த வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு நான் நல்லா படிக்கணும், நான் நல்லா வேலைக்கு போகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும். ஒவ்வொருத்தர் அவங்கவுங்களுடைய சிந்தனை திறனுக்கு தகுந்த மாதிரி இதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் பிறவியின் நோக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை நமக்கு சாமிஜி மிக தெளிவாக விளக்குவார். நாம் இந்த பிறவி ஏன் எடுத்திருக்கிறோம், இந்த பிறவிக்கான நோக்கம் என்ன, இந்த ஆன்மா எங்கிருந்து வந்ததோ மீண்டும் அதே இடத்தை அது சென்று சேர்வதுதான் இந்த பிறவியினுடைய நோக்கம். அப்போ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றும் வேண்டும் என்று சொன்னால் எனக்கு தெளிவாக புரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இறைநிலை என்பது என்ன, அந்த இறைநிலையிலிருந்து நான் எப்படி வந்திருக்கிறேன், மீண்டும் இந்த ஆன்மாவை இறைநிலையோடு இணைப்பதற்கு நான் என்ன முயற்சி எடுக்கணும், இதில் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். இப்போ இதை தான் சாமிஜி நமக்கு ஒரு கவி மூலமாக அழகாக விளக்குறாரு. கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்று பார்னி, கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த இடத்துல நம்ம கருத்து அப்படின்னா என்ன பொருள் தமிழ்ல அப்படின்னு பார்த்தோம்னா அறிவு என்ற பொருளை குறிக்கக்கூடியது. கடவுளை வணங்கும் பொழுது கருத்தினை உற்றுப்பார்னி, மூணாவது வரி தான் முக்கியமான வரி. கடவுளாய் கருத்தே நிற்கும், அதாவது நம்முடைய அறிவே இறைவனாக இருக்கக்கூடிய காட்சியை நாம் காண முடியும்னு சொல்றார். அப்போ யார் ஒருத்தர் என்னுடைய அறிவு என்பதுதான் இறைநிலை, நான் என்பது அறிவு, அது சுத்தவெளி மெய்ப்பொருள் சாமி சொல்லுவார் இல்லைங்களா, அதை உணர்வாக உணர பெற்றோமோ அவர்களுக்குத்தான் பிறவியின் நோக்கத்தை பற்றிய தெளிதல் மட்டுமல்லங்க புரிதலும் இருப்பதை நாம் காண முடிகிறது இல்லைங்களா. நம்ம அடுத்து சிந்திக்க போற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அறிவாக இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்வதற்கு இந்த தலைப்பு நமக்கு 3 பகுதியாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று, உருவ வழிபாட்டின் மூலம் இறைவனை நமக்கு உணர்த்துவதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளது, கருத்துக்கள் வழியாக இறைநிலையை பற்றிய விளக்கத்தை நமக்கு கொடுக்க என்னெல்லாம் முயற்சிகள் எடுத்திருக்காங்க, ஃபைனலாக நம்ம குருநாதர் இதை பற்றிய விளக்கம் நமக்கு எங்கெல்லாம் கொடுத்துருக்கிறார். இப்படி நம்ம 3 பகுதியாக இந்த தலைப்பை பிரிச்சுக்கலாம். முதல் விஷயம், உருவங்கள் மூலம் கடவுளை நமக்கு உணர்த்த எடுக்கப்பட்ட முயற்சிகள். இந்து மதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிவனுக்கு ஆரம்ப காலங்களில் உருவம் கிடையாது. உருவமற்ற ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் நம்ம முன்னோர்கள் பிளான் பண்ணாங்க. அது பிற்காலங்களில் காலங்கள் மாறும்போது அது பல உருவங்களை நம்ம சந்ததிகள் ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போது இந்த சிவனுடைய கருத்துக்களில் நமக்கு மறைமுகமான விஷயங்கள் என்னெல்லாம் பொதிந்திருக்கு, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ சிவன் கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா நந்தி இருக்கும். நந்தி கிட்ட போய் நம்ம காதலை எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு இதெல்லாம் வேணும், நீ கொஞ்சம் சிவன் கிட்ட சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணி எனக்கு சீக்கிரமாக முடிச்சு விடு அப்படிங்கிற மாதிரி நந்தி காதலை போய் சொல்கிறது அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்துச்சு. இது எதுக்காக நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தன்னுடைய தேவையை பரமாத்மா கிட்ட தெரியப்படுத்த வேண்டியது அவசியம். அதாவது எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எண்ணத்தை இந்த ஜீவகாந்தம் வான்காந்தத்துக்கிட்ட என்ன பண்ணணுங்க, கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நந்தி காதலை சொல்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருந்தாங்க. அதே போல் சண்டிகேஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலயம் இருக்கும் சிவன் கோவில்களில். இந்த சண்டிகேஸ்வரருடைய ஆலயத்தில் நம்ம போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய பேர் பண்ணுறதையும் நம்ம பார்த்துருப்போம். போயிட்டு கை தட்டி ஓசை எழுப்புறதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் உண்மை விளக்கம் என்ன, எதுக்காக அந்த விஷயம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சண்டிகேஸ்வரர் அப்படிங்கிறவர் சிவனுடைய ஒரு தீவிரமான ஒரு பக்தர்.
அவர் வந்து இறந்த பிறகு இவர் சிவன் மீது தீவிரமான பக்தி கொண்டதுனால இவருக்கு அந்த மரியாதை செலுத்தும் விதத்தில் எல்லா சிவன் கோயில்களையும் இவருக்கு ஒரு சிலை வடிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் இறை உணர்வு பெறணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த சண்டிகேஸ்வரர்கிட்ட போய், நீ தானே இறைவனுடைய முதல் சீடராக சொல்லப்படுகிறாய், நான் வந்து என்னுடைய கருமையத்தை தூய்மைப்படுத்திட்டேன், என்னுடைய குணங்களை எல்லாம் மாற்றிக்கிட்டேன், நான் வந்து சுத்தமாக வந்து தூய்மை ஆயிட்டேன், எனக்கு இறைவனை பார்க்குறதுக்கு இறை உணர்வு பெறுவதற்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லி சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் கையை தொடச்சி, என்கிட்ட பாரு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி தொடச்சி காட்டுற பழக்கம் ஏற்பட்டதாகவும், அதுதான் பிற்காலங்களில் இப்போ நம்ம வந்து அது எதற்காக ஏற்பட்டது அப்படிங்கிறதையே புரிஞ்சிக்காம அந்த கையை தொடச்சி என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்றத காட்டுறத இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக போய் கை தட்டி சுற்றிட்டு வர்றதை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதே போல் கொடி மரங்கள் கோவில்களில் எதுக்காக ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த சக்கரங்களை எல்லாம் தாண்டி துரிய நிலைக்கு நம் மனதை உயர்த்தினால்தான் துரியம் இறைநிலைக்கான நுழைவு பாதை அப்படின்னு சாமி சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஒரு நிலைக்கு நம்மை நாம் உயர்த்தி கொள்ள முடியும். சக்கரங்களை எல்லாம் தாண்டி கொடியேற்றுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் அந்த கொடி மரம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பார்க்க முடியுது. அதே போல் விஷ்ணுவினுடைய புராணம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபுல்லாகவே நமக்கு உயிரின தன்மாற்றம் தான். அதாவது 10 அவதாரங்களை சொல்லி ஜீவராசிகள் எப்படி கடலில் வாழ்ந்தது, அதுக்கப்புறம் கடலிலும் நிலத்திலும் வாழ்ந்தது, அதுக்கப்புறம் நிலத்தில் வாழ்ந்ததுங்கிறத படிப்படியாக 10 அவதாரங்களும் உயிரின தன்மாற்றத்தை நமக்கு மறைமுகமாக விளக்கக்கூடிய விஞ்ஞானம் கலந்த மெய்ஞானமாக சொல்லப்பட்டது. அதே போல் நமக்கு முருகர் விநாயகர் அப்படின்லாம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், விநாயகர் வந்து நமக்கு பஞ்சபூத வணக்கம், பிரபஞ்ச தோற்றங்கள் ப்ளஸ் உயிரினங்கள் அனைத்துக்குள்ளும் நாம் ஊடுருவி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அனைத்துமே பஞ்சபூத சேர்க்கை தான். அப்போ எல்லா இடத்துலையுமே பஞ்சபூதத்தை தான் முதல்ல நம்ம வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், அந்த பஞ்சபூதத்தின் பெருமையை உணர்த்துவதற்காக தான் எல்லா கோவில்களிலுமே முதல் உருவம் எது வச்சாங்க, எதை வணங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விநாயகர் சிலையை தான் வச்சு வணங்க சொல்லியிருப்பாங்க. அதே போல் முருகரை எதுக்காக சொன்னாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், காந்த தத்துவம், காந்தம்தான் அழுத்தமாக ஒளியாக சுவையாக வாசனையாக மனமாக இயங்குது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துவதற்காக 6 தலை வைத்து நமக்கு முருகன் தத்துவத்தை சொல்லி, ஆரம்ப காலங்களில் நமக்கு காந்த புராணம் அப்படின்னு தான் இருந்தது. நம்ம மருவி இப்போ கந்தன் கால் எடுத்துட்டு கந்தன்னு சொல்லி பழகிட்டோம். அப்போது முருகர் வந்து காந்தத்திற்காகவும் விநாயகர் வந்து பஞ்சபூதத்திற்காகவும் விளக்குவதற்கு நம்ம முன்னோர்கள் ஏற்பாடு பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே போல் ஸ்தல விருட்சங்கள் ஒவ்வொரு பெரும்பாலான மேக்சிமம் நல்ல ஒரு ஃபேவரட்டான பெரிய கோயிலெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், ஸ்தல விருட்சங்கள் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா, சித்தர்கள் பாரம்பரியத்தில் எந்தெந்த மரங்கள் எல்லாம் பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட வேண்டியதோ மருத்துவ குணம் வாய்ந்ததோ பல தலைமுறைகளுக்கும் அதை கொண்டு செல்லணுமோ அதைத்தான் செலக்ட் பண்ணி ஸ்தல விருட்சங்களாக வச்சாங்க. ஏன்னா ஸ்தல விருட்சங்களை வச்சா அதை மதிப்பாங்க, மரியாதை செலுத்துவாங்க, அதை அழிச்சிட மாட்டாங்க, அதோட மகத்துவத்தை புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த மரங்களை பாதுகாக்க பண்ண ஏற்பாடுகள் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தல விருட்சங்கள். அதே போல் எல்லா மதத்திலையுமே 5 புலன்களையும் இறைவனை நோக்கி திருப்புவதற்காகத்தான் பார்த்தீங்க அப்படின்னா தீபாதரணை காட்டுறது, காதுக்கு வந்து மணி ஓசை எழுப்புறது, நாக்குக்கு தீர்த்தம் கொடுக்கறது, ஒரு ஊதுபத்தி இந்த மாதிரி ஸ்மெல்லாம் நிறைய இடத்துல ஏற்படுத்துறது, விழுந்து வணங்குறது, இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 5 புலன்களையும் இறைவனை நோக்கி திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா மதத்துங்களையுமே இந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். அதே போல் இந்த கோவில்கள் எல்லாம் வந்து ஏன் வந்து பெருசாக கட்டினாங்க, ஏன் வந்து உயரமாக கட்டினாங்க, ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா, கோவில் கோபுரங்கள் தான் வந்து ஒரு ஊர்லேயே உயரமாக இருக்கணும், அதுக்கு மேலே வீடு இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா செல்ஃபோன் டவர் மாதிரி தான். அதாவது இது பிரம்மாண்டமாக உயரமாக எழுப்பும் போது பிரபஞ்ச காந்தத்தை அது நல்லா ரிசீவ் பண்ணி வச்சுக்கும். அப்போ நம்ம அங்கே போகும்போது நமக்கு அந்த காந்தம் ஊடுருவி நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம பிரபஞ்ச காந்தத்தை ரிசீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக முன்னோர்கள் பக்காவாக பிளான் பண்ணி அதை பண்ணியிருப்பாங்க. அதே போல் அந்த கலசங்கள் கோவில்கள் மேலே அந்த கோபுரத்தின் மேலே கலசங்கள் வந்து ஏன் வச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அப்போல்லாம் வந்து மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ பெய்கிற மழைலாம் கிடையாது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மாதம் 2 மாதம் 1 மாதமெல்லாம் வந்து தொடர்ந்து மழை பெய்யுமாமா. அப்போ தொடர்ந்து மழை பெய்யும் பொழுது நம்ம முன்னோர்கள் அவங்க வந்து வீட்டுகளில் இந்த தானியங்களை எல்லாம் வச்சுருப்பாங்க, விதை போடுறதுக்காக நிறைய விஷயங்களை வச்சுருப்பாங்க. இப்போ இதெல்லாமே நமக்கு தொடர்ந்து 3 மாதம் மழை பெய்யுது அப்படின்னா அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகும்போது அந்த விதையெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்து அவங்க பயிர் செய்கிறதுக்கு விதையெல்லாம் இல்லாமல் போயிடும் இல்லைங்களா. அதனால் கலசங்களில் தானியங்களை நிரப்பி உயரமான, ஏன்னா வந்து ஊரில் உயரமான இடம் கோபுரங்கள் தானே, அது மேலே வைக்கும் பொழுது இது மாதிரி அழிவுகள் வந்து எல்லாமே போயிட்டாலுமே அதை எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, விதையாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதைகளுக்குமே ஒரு சில வருஷம் தான் பவர் இருக்கும், அதை அப்பப்போ சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான்
கோயில்கள் கோபுரங்களுக்கு கும்பாபிஷேகங்கள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும், அதை புதுப்பிக்கணும், அந்த செப்பு தகடுகளுக்கு மீண்டும் வைப்ரேஷனை கூட்டணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லை தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும், பாதுகாப்பு தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இப்போ இது என்ன கருத்துக்காக இது வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஊர் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை, அதாவது எல்லை தெய்வம் இருக்கு, அந்த எல்லை தெய்வம் ஊரையே காத்து இருக்குது, இரவு நேரங்களில் அது நகர்வலம் வருது, மக்களுக்கு தீங்கு வராமல் பார்த்துக்குது, இப்படியெல்லாம் மக்கள் மனதில் பாசிட்டிவான ஒரு எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்துவதற்காக நம்ம முன்னோர்கள் இதையெல்லாம் ஏற்படுத்தி இருப்பாங்க. இப்போ இது வரைக்கும் நான் உங்களுக்கு உருவங்கள் வழியாக நமக்கு என்னெல்லாம் மெசேஜ் கொடுக்க முயற்சி பண்ணாங்க, என்னென்ன கருத்துக்கள் நமக்கு சொல்ல முயற்சி பண்ணாங்க இறைவனை பற்றி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் எவ்வளோ விஞ்ஞானம் கலந்துருக்குது, எந்த அளவுக்கு தத்துவம் கலந்துருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து 2வது பகுதி நம்ம பார்க்க இருக்கிறோங்க. அதாவது கருத்துக்கள் மூலம் கடவுளை நமக்கு உணர்த்த எடுக்கப்பட்ட முயற்சிகள். அதாவது நிறைய கவிகள் மூலமாகவும் தத்துவங்களை பேசுறதின் மூலமாகவும் அவங்கவுங்க உணர்ந்த கருத்துக்களை மெய்ஞானிகள் நமக்கு பல வழியில் இறைவன் இப்படி தான் இருக்கிறாரு, நான் இப்படி தான் ஃபீல் பண்ணேன்னு சொல்லி அவங்க அனுபவத்தை நமக்கு பல இடத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வள்ளலாரை பற்றி பார்க்கலாம். வள்ளலார் ஒரு கவியில் ரொம்ப அழகாக இறைவனை பற்றிய விளக்கம் நமக்கு கொடுக்குறாருங்க. விண்ணினுள் விண்ணாய் விண்ணடு விண்ணாய் அன்னி நிறைந்த அருட்பெரும் ஜோதி, காற்றினுட் காற்றாய் காற்றிடை காற்றாய் ஆற்றலி நோங்கிய அருட்பெரும் ஜோதி, அனலினுள் அனலாய் அனலடு வனலாய் அனலுற விளங்கும் அருட்பெரும் ஜோதி, விண்ணுக்குள் விண்ணாகவும் காற்றிற்குள் காற்றாகவும் அனலுக்குள் அனலாகவும் நிறைந்து நீக்கமர கலைந்த இறைநிலையே. எவ்வளோ அழகான ஒரு கவி பாருங்க. அதே போல தாயுமானவர், எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வுயிர்க்கும் அவ்வுயிராய் அங்கங்கு இருப்பது நீ என்றோ பராபரமே. நான் எல்லா இடத்துலையும் பார்க்குறேன், எல்லா உயிருக்குள்ளேயும் பார்க்குறேன், எல்லா இடத்திலும் நீதானே இருக்கிறாய். எவ்வளோ அழகான ஒரு விளக்கம். பட்டினத்தார், ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்று இருந்து நலன் இழந்தேன் பூரணமே, எனக்குள் நீதான் இருந்து என்னை இயக்குகிறாய் என்று தெரியாமல் இது நான் என்று இத்தனை நாள் நினைத்து கொண்டிருந்தேனே அப்படின்னு சொல்லி மிக தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்குறாருங்க. அதே போல் திருமூலரை பொறுத்த வரைக்கும் நிறைய கவிகள் நமக்கு இருக்குது. அதில் ஒரு 2 கவி நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயமாம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம்னு சொல்கிறார். அதாவது இந்த உள்ளம் என்பது ஒரு பெரும் கோயில், இந்த ஊன் உடம்பு என்பது தான் ஆலயம். எவ்வளோ அழகான ஒரு இறை தத்துவத்தை நமக்கு விளக்குறாரு பாருங்க. இன்னொரு கவியில் இன்னுமே சிறப்பாக சொல்லுவார், இதே கருத்தையே இன்னுமே கொஞ்சம் ஆழமாக சொல்லுவார். தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர், தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. அதாவது ஒரு தேன் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இன்பம் எப்படி அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா இது கருப்பு சிவப்பு அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. அந்த மாதிரி தேனுக்குள் இன்பம் எப்படி மறைமுகமாக உள்ளதோ மறைந்து உள்ளதோ அதுபோல ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தான், உனக்குள்ளே இறைவன் ஒளிந்திருக்கிறான், அதை விட்டுட்டு நீ எங்கே போய் வானத்தில் தேடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சும்மா சூப்பரான ஒரு விளக்கம் நமக்கு கொடுக்குறார் சிவவாக்கியர். இந்த கவி நம்ம பல தடவை சாமிஜியே சொல்லி கேட்டிருப்போம். நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனவென்று சொல்லு மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சத்துவம் கரிச்சுவை அறியுமோ அப்படின்னு சொல்றாரு. அதே போல கண்ணதாசன் கூட நிறைய சினிமா கவிகள் மூலமாக நமக்கு பாமர மக்களுக்கும் போய் சேரக்கூடிய வகையில ஈஸியான லாங்குவேஜில் சொல்லியிருப்பார். நமக்கும் மேலே ஒருவனடா அவன் நாளும் தெரிந்த தலைவனடா தினம் நாடகம் ஆடும் கலைஞனடா. அதாவது நமக்கும் மேலே ஒருவன் இருக்கிறான், எல்லாவற்றிற்கும் மேலே ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு எல்லாமே தெரிந்த தலைவன் அவன்தான் அப்படிங்கிறத ஒரு கவியில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாருங்க. இன்னொரு கவியில் சொல்கிறாரு பாருங்க, கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம், கனியிருக்கும் வண்டுக்கெல்லாம் துணையிருந்த தெய்வம். கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கு கருணை தருகிறான் இறைவன், கனிக்குள் இருக்கும் வண்டுக்கு, அதாவது இந்த மாம்பழம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சீசனெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கணும் அப்படின்னா கொட்டைக்குள்ளேருந்து வண்டு வரும். அப்போ நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம குருக்கிட்ட வந்ததுனால நமக்கு அதுக்கான விளக்கம் கிடைச்சிருது. இந்த கொட்டைக்குள்ளே இவ்வளோ இருட்டுக்குள்ளே இதுக்குள்ளே ஒரு ஜீவன் வாழுதே, எவ்வளோ பெரிய அதிசயம்! இதுதானே இறைவனோட பேரறிவு. அதுதான் இறைவன் செய்கிற அற்புதமான செயல். நெல்லுக்குள்ளே மணியை நெருப்பினிலே ஒளியை உள்ளுக்குள்ளே வைத்த தெய்வம். அதாவது நெல்லுக்குள் மணி, நெருப்பினில் ஒளி, இதை உள்ளுக்குள்ள வைத்தது யாருங்க? தெய்வம் தானே. அப்ப அந்த தெய்வம் எனக்குள் இருக்குமா இல்லையா? கண்டிப்பா இருக்குமே.
எவ்வளோ அழகான ஒரு கேள்வி பாருங்க. அடுத்து பாரதியை பற்றி சொல்லவே வேண்டாம். அவர் எல்லாவற்றிற்குமே ஒரு தெளிவான விளக்கம் நமக்கு கொடுத்துருப்பார். 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால் 1000 வேதம் அறிவொன்றே தெய்வம் உண்டாமெனில் கேளீரோ. அடுத்தது பகவத்கீதை. ஒவ்வொரு மதங்களிலுமே இதை ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காங்க. பகவத்கீதையினுடைய சாராம்சம் என்ன? அதில் நிறைய முக்கியமான கருத்துக்கள் இருக்கு. பார்க்கின்ற இடங்களிலெல்லாம், பார்க்கின்ற பொருட்களிலெல்லாம் என்னை காண வல்லவன் எவனோ அவனை விட்டு நான் நீங்குவதில்லை, என்னை விட்டு அவன் நீங்குவதில்லை. அப்ப இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறான், இறைவன் இல்லாத இடமே இல்லை என்பதை மிக தெளிவாக விளக்கியிருக்காங்க. இதை தான் இறைவன் தூணிலும் இருக்கிறான், துடும்பிலும் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. பைபிள்ல என்ன சொல்லப்படுதுங்க? இறைவன் புலன்களுக்கு புலப்படாதவர். அதே போல குரான்ல அவன் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை, அவனுக்கு தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை. அதாவது அவன் எங்கிருந்தும் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை, அவனுக்கு அப்பா அம்மா எதுவுமே இல்லை. அதனால்தான் ஆதியும் நீயே அந்தமும் நீயே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ கருத்துக்கள் வழியாகவும் சரி, உருவங்கள் வழியாகவும் சரி, இந்த 2 வழியாகவும் இறைவனை நமக்கு கொண்டு சேர்ப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த 2 வழியாகவும் இதுதான் இறைநிலை, இதை நான் இப்படி தான் உணரணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவடைஞ்சோமா அப்படின்னா இல்லை. அதனால தான் இன்னைக்கு நிறைய இதை ஒட்டிய மூட நம்பிக்கைகள் தான் டெவலப் ஆச்சே தவிர உண்மை விளக்கம் மக்களுக்கு புரியல. இது மூட நம்பிக்கைகளை வளர்த்துறதுல இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவில தோரணம்லாம் வீட்டில் கட்டணும், வீட்டின் வாசலில் மஞ்சளை பூசி குங்குமம் வைக்கணும், வீட்டின் வாசலில் கோலமிடணும், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு மறைமுகமாக விஞ்ஞானம் இருக்குது. தோரணம் கட்டுறதும் சரி, மஞ்சள்லாம் கிருமி நாசினி, வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் வராமல் தடுக்கும், வாசலில் அரிசி மாவால் கோலம் போடுது, நிறைய ஜீவராசிகள் அதை சாப்பிட்டு உயிர் வாழும். இப்படி பண்ண நல்லதையெல்லாம் நம்ம என்ன பண்ணி வச்சிட்டோங்க? மாவிலை தோரணமா ஈஸியாக கிடைக்குது, பிளாஸ்டிக்கில் வாங்கி கட்டிட்டோம்னா பல வருஷத்துக்கு அது பாட்டுக்கு இருக்குது. சாதாரண மாவிலை கட்டணும்னா காஞ்சி போகுது, இது ரொம்ப சௌகரியமாக இருக்குது, வாங்கி கட்டு. மஞ்சளா ஒரே வேலையாக ஒரே தடவையாக பெயிண்ட்டு மஞ்சள் கலரில் அடித்து சிவப்பு கலரில் ஒரு பொட்டை வச்சிட்டோம்னா அந்த வீடு எத்தனை வருஷத்துக்கு இருக்குமோ அது பாட்டு இருக்கும். அதுவும் எவ்வளோ ஈஸியாக முடிச்சிடும். கோலமா ஸ்டிக்கர் ஈஸியாக கிடைக்குது, வாங்கி ஒட்டிட்டோம்னா அது பாட்டுக்கு கிடக்குது. அப்போ எந்த நோக்கத்திற்காக நமக்கு முன்னோர்கள் கொடுத்தாங்களோ அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோங்க? சடங்காக சம்பிரதாயங்களை பிடிச்சதுனால நாம் முழுமையான நோக்கத்திற்குள் பயணம் செய்வதற்காக முயற்சி எடுக்கிறதும் இல்லை, அந்த முயற்சி முழுமையான வெற்றி பெறதும் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்ந்த காலத்திலே ஒருத்தர் நான் தண்ணி மேலே நடக்க பழகிட்டேன் அப்படின்னாராம். எத்தனை வருஷம் ஆச்சு இதுக்கு நீ பழகினதுக்கு? பல வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறார். இத்தனை வருஷத்துல நீ இறைவனை நோக்கி தவம் இருந்தால் இந்நேரம் இறை உணர்வே உனக்கு கிடைச்சிருக்குமே. படகுக்காரங்கிட்ட ஒரு காலனா கொடுத்துருந்தா இந்த கரையிலேருந்து அங்கே கரைக்கு கொண்டு விட மாட்டானா? இதுக்கு எதுக்கு உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அந்த நிலையில தான் இருக்கு. இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம குரு இதை பற்றிய விளக்கம் நமக்கு என்ன கொடுக்கிறார். ஒவ்வொரு இடத்திலுமே இதை நமக்கு ரொம்ப தெளிவாக ஆழமாக விளக்குவதற்கு முயற்சி செய்வார். இறைநிலையை பற்றிய விளக்கத்தை நமக்கு எடுத்து சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய நிலையில அவர் எப்படியெல்லாம் இருந்தாரு, அதுக்கப்புறம் எப்படி அதுலேருந்து மீண்டு வந்தாரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். இதுக்கு 2-3 கவிகளே நமக்கு எழுதியிருப்பாருங்க. ஒரு கவியில சொல்றாரு பாருங்க, கடவுள்தான் அனைத்தையுமே படைத்தான் என்றேன், கண் காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன், கடவுள் என்று கற்சிலையை அறையில் வைத்து கதவு அடைத்து பூட்டியும் வைத்தேன், பின் அந்த கடவுளுக்கு பசி தீர்க்க பால் நெய் தேங்காய் கனி வகைகள் கற்சிலை முன் படைத்தேன். இது அவருடைய முந்தைய நிலையை பற்றி அவர் என்னெல்லாம் அவர் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லி அடுத்த விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. ஆனால் கடவுள் நிலை அறிந்த போதென் செய்கையெல்லாம் கண்டுவிட்டேன் சிறு பிள்ளை விளையாட்டாக. இதை தான் நம்ம அண்டர்லைன் பண்ணணும். நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் எப்போ எனக்கு கடவுள் நிலை இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சோ அப்போ என்னுடைய செய்கை நான் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் சின்ன பிள்ளை விளையாட்டு போல நான் பண்ணியிருக்கிறேனே அப்படின்னு நான் நினச்சேன் அப்படிங்கிறத மிக தெளிவாக நமக்கு சொல்கிறார். இன்னொரு கவியில் என்ன சொல்லுவார் பாருங்க, கலையுணர்வால் மெய்ப்பொருளாம் கண்காணா ஒன்றினை கண் காது மூக்கு முகம் குணம் உருவம் புகுத்தியே சிலை உருவில் காட்டி சொன்ன கதைகளில் மயங்கி நாம் சிக்கி உள்ளவரை உண்மை நிலை விளங்காது உணர்வோம். அதாவது அந்த சிறு பிள்ளை விளையாட்டுன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதிலேயே நம்ம சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு உண்மை நிலை என்ன ஆகாதுங்க, உணரவே உணராது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறார். இதே கருத்தை சிவவாக்கியர் அவர் ஸ்டைலில் இன்னுமே கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவார். ஓசையுள்ள கல்லை நீர் உடைத்திரண்டாய் செய்துமே
வாசலிலே பதித்த கல்லை மழுங்கவே மிதிக்கிறீர். பூசணைக்கு வைத்த கல்லில் பூவும் நீரும் சாத்துறீர். ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல் சொல்லுமே? ஒரே கல் தான், ரெண்டா உடைக்கிற. ஒன்ன வாசல்ல வைக்கிற, ஒன்ன மூலஸ்தானத்துல வைக்கிற, ஒன்னுக்கு பூவும் நீரும் சாத்துற, இன்னொன்னு காலில் போட்டு மிதிக்கிற. அப்ப ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல் சொல்லுமே? எப்படி நம்மளுடைய சிந்தனையை தூண்டுறாங்க பாருங்க. அப்ப இப்ப நம்ம குரு இந்த நிலையில் நாம் நிற்கின்ற வரை நமக்கு உண்மை நிலையில் விளக்கம் தெளிவு வராது அப்படிங்கிறத சொல்லும் பொழுது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஊருக்கு நம்ம புதுசாக போகிறோம்னா நேம் போர்டு இருக்கும். இந்த ஊருக்கு செல்வதற்கு இத்தனை கிலோமீட்டர் இந்த வழியாக செல்லணும் அப்படின்னு சொல்லி. அப்படி தான் நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே. நீ இறைவனை போய் சேர்வதற்கு, இறைவன் எங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் பாதை அப்படின்னு வழிகாட்டக்கூடிய ஒரு போர்டு தான் இது எல்லாமே. ஆனால் அந்த போர்டையே பிடிச்சிட்டு நம்ம அங்கேயே உக்காந்துட்டோம் அப்படின்னா அந்த ஊருக்கு நம்ம பயணம் செய்ய முடியுமா? முடியாது. அப்போ தான் சாமிஜி நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, போர்டும் அவசியம், வழிகாட்டக்கூடிய போர்டு வேண்டும், இல்லைன்னா அந்த ஊருக்கு எப்படி போகணும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த போர்டோடு நிற்காம அந்த போர்டுலேருந்து அடுத்து அந்த ஊருக்கு போகிற பாதையில் நம்ம என்ன பண்ணணுங்க? போனால்தான் உண்மை விளக்கம் கிடைக்கும் அப்படின்றார். அந்த விளக்கத்தை நமக்கு ஒரு கவியில் சூப்பராக சொல்வார். எது இறைநிலை? அந்த சுத்தவெளியை பற்றி ஒரு விளக்கம் நம்ம கொடுக்குறாரு பாருங்க. இறைநிலை என்றால் சுத்தவெளியே ஆகும். ஒரே வரியில சொல்லிட்டார். இறைவன் என்பது சுத்தவெளி தான், இந்த வெட்டவெளி தான், இந்த ஸ்பேஸ் தான். அடுத்து என்ன சொல்றாரு? இருப்பு நிலை என்பது எல்லை இல்லை, மறைபொருளாய் விண்ணென்றும் உண்மையாகி மாபெரிய பேரண்டத்தில் நிறைந்து முறையாக விண்முதலாய் அண்ட கோடி முனைத்தெழுந்த உயிரினங்கள் அனைத்தில் உள்ளம் உறைந்து ஊடுருவி நின்று உயிர்களுக்குள்ளே ஊக்கமோடு படற்கை நிலையே மனதாட்சி. அதாவது இறைநிலை என்றால் சுத்தவெளி, அது எல்லை இல்லை, அந்த இறைநிலையே தான் விண்ணாகி மனம் வரைக்கும் வந்திருக்குது அப்படிங்கிறத நமக்கு விளக்குறார். இன்னொரு கவியில் என்ன சொல்வார் பாருங்க. இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன் நிலை. 5 விஷயம் சொல்றார், நல்லா கவனிங்க. இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி, இதை உணர. அடுத்து தான் முக்கியமான விஷயம். இருள் நிலைக்கு மனமடங்கி ஈசனோடு ஒன்றாகி இணைந்த பின்னே உணர்வதுதான் மெய்ப்பொருள் உணர்வாகும். அதாவது மனதை அடக்கி ஈசனோடு இந்த மனம் எப்பொழுது இணைகிறதோ அப்பொழுதுதான் இந்த உணர்வு நமக்கு கிடைக்கும். அதற்கு பெயர் தான் மெய்ப்பொருள் உணர்வு அப்படின்னு சொல்றார். சுவாமிஜி எதை இறைநிலைன்னு சொல்றாரு அப்படிங்கிறத சொல்லி 2 கவியில நம்ம இப்ப பார்த்தோம். சாமிஜி இதுக்காகத்தான் நமக்கு அறிவு நிலை படிகளில் நம்பிக்கை விளக்கம் முழுமை பேருன்னு சொல்றாரு. நம்பிக்கை, ஒரு குறிப்பிட்ட வயது வரை பக்தி தேவைப்படுது. குழந்தைகளுக்கு ஒரு பிடிப்பு வேணும். நமக்கும் மேலே இறைவன் ஒருத்தர் இருக்கான், அவனை நம்மளை கண்காணிச்சிட்டு இருக்கிறான். நான் நல்லது பண்ணாலும் தீயது பண்ணாலும் அவன் நல்லது பண்ணா நல்லது தருவான், தீயது பண்ணா தீயது தருவான். அந்த நம்பிக்கையை குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தணும். அடுத்து சிந்திக்கும் திறன் வந்துருச்சா, பருவ வயதுக்கு மேலே வந்தாச்சா, விளக்கம் வேண்டும். எது தெய்வம் என்ற விஞ்ஞான விளக்கம் வேண்டும். அடுத்தது அந்த இறைவனை நான் முழுமையாக உணர வேண்டும், அதற்கு நான் பயிற்சி செய்ய வேண்டும். அதுதான் முழுமை பேருக்கான ஒரே வழி. இதை மிக தெளிவாக நமக்கு சாமிஜி இறைநிலையை பற்றிய அறிவின் நிலைப்படிகளை தெளிவாக நமக்கு விளக்குறார். இதே கான்செப்டை தான் நமக்கு பைபிளில் சொல்லுவாங்க. யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை வணங்குபவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழ வேண்டும், உருவத்தில் வேண்டாம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது பைபிள். ஒரு 3 பகுதியை நம்ம முடிச்சிட்டோம். உருவங்கள் மூலம் இறைவனை விளக்க எடுக்க முயற்சியும், கருத்துக்கள் மூலம் இறைவனை விளக்க எடுக்க முயற்சியும் பார்த்தாச்சு. இதனால மேக்சிமம் மூட நம்பிக்கைகள் தான் வளர்ந்தது. ஒரு சிலர் மட்டும்தான் தெளிவு நிலைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபைனலாக நம்ம குரு நமக்கு இறைவனை பற்றி என்ன விளக்கம் கொடுக்குறார் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பகுதிக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னா, இந்த இறை உணர்வை பெறாதவர்களின் நிலை எப்படி இருக்கும். அதில் நம்ம திருப்பியும் சிவவாக்கியர் திருமூலர்லாம் பார்த்துட்டு அடுத்து நம்ம சாமிஜி கிட்ட போகலாம். சிவவாக்கியர் சொல்கிறாரு, ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. அதாவது இந்த இறை உணர்வை பெறுவதற்கு முயற்சி எடுக்காதவர்கள், இல்லை பெறுவதற்கு முயற்சி எடுத்தும் அதில் வெற்றி பெறாமல் இறந்து போனவங்க பல நாட்களை வீணாக்கி நிறைய பேர் கோடி கணக்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்றார். திருமூலர் என்ன சொல்லுவாரு, தெளிவறியாதார் சிவனை அறியார், தெளிவறியாதார் சீவனுமாகார், தெளிவறியாதார் சிவமாக மாட்டார்,
தெளிவறியாதவர் தீரார் பிறப்பே. அதாவது இறைவனை பற்றிய தெளிவு இல்லாத ஒருவருக்கு பிறவி என்பது நீண்டு கொண்டே தான் இருக்குமே தவிர தீரவே தீராது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக நமக்கு சொல்கிறாருங்க. இதைத்தான் சாமிஜி ஏன் அந்த இறை அறிவில் தெளிவில்லை மக்களுக்கு, ஏன் அந்த நிலையில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக நமக்கு விளக்குவார். தெய்வத்தை நாடுவதும் தெளிந்தறிவில் தேறுவதும் திருநிலையாம் மனிதனவன் பிறவி நோக்கம் பயனாம் தெய்வ நிலை தெரிந்து கொண்டேன் திருவருளே நானாக திகழும் அனுபவம் எனக்கு இல்லை என்பார் சில்லோர். நல்லா கவனிக்கணுங்க. தெய்வ நிலை தெரிந்து கொண்டேன், அதாவது தெய்வம் இதுதான் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் திருவருளே நானாக திகழும் அனுபவம் எனக்கு இல்லை, அந்த அனுபவம் எனக்கு இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. தெய்வம் எனும் பாலை பிறையிட்டு தயிராக்கி பின் தேடுகின்றார் பாலை. தெய்வம்ன்ற பாலா இல்லாமல் பிற போட்டு தயிராக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பாலை காணோம்னு தேடிட்டு இருக்கிறோம். அதை காணேன் என்றால் மயக்கே. பாலை காணோம் அப்படின்னா அது மயக்கம் தான் அப்படின்னு சொல்கிறார். நான் தெய்வ நிலையிலிருந்து மாறி தீய குணங்களினால் அந்த பாலை தயிராக மாற்றிட்டு இப்போ தெய்வத்தை காணும்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க, தேடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத மிக தெளிவாக விளக்குறார். அப்போ இறைநிலை உணர முடியாதவர்கள், அந்த இறைநிலை உணர்வில் தெளிவில்லாதவர்களுக்கு பிறவி என்பது நீண்டு கொண்டே இருக்கும் என்று திருமூலர் சொல்கிறாரு. அதே போல் சாமிஜி நீங்கள் பாலை தயிராக்கிட்டு இப்போ போய் தெய்வத்தை காணும் தேடிட்டு இருக்கிறீங்க, அது மயக்க நிலை அப்படிங்கிறது ரொம்ப அழகாக விளக்குறார். ஃபைனலாக இப்போ நம்ம என்ன முடிவுக்கு வரணும், அந்த இறைவனை நான் உணர்வதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க வேண்டும், நான் என்னென்ன முயற்சிகள் எடுத்தாலும் அந்த இறைவனை என்னால் உணர முடியும், இதுதான் முக்கியமான விஷயம். அதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது முன்னோர்கள் இதுக்கு தான் பார்த்திங்கன்னா மந்திரம், எந்திரம், தந்திரம் இதெல்லாம் கொடுத்தாங்களே. அதாவது வார்த்தைகளை ஒழுங்குபடுத்தி 108 முறை 1008 முறை ஒரு சவுண்டோடு சொல்லும் பொழுது அது இறைவனை உணர்வதற்கு ஒரு சிலருக்கு பயன்பட்டது. அதே போல் தகடுகளை பயன்படுத்தி எந்திரங்களை பயன்படுத்தி இறைவனை உணர முயற்சி எடுத்திருக்காங்க. மனதினுடைய வலிமையை கூட்டி தன் திறத்தினால் இறைவனை உணர்வதற்கு முயற்சி எடுத்திருக்காங்க. வள்ளலார் பார்த்தீங்க அப்படின்னா இறைவனை உணர வேண்டும் என்றால் தனித்திரு, பசித்திரு, விழித்திரு அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும் சொல்லலை, 4 ஒழுக்கங்களும் நமக்கு கொடுத்தார். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம்னு சொல்லி 4 ஒழுக்கம் கொடுத்துருப்பார். அதாவது இந்திரிய ஒழுக்கம்னா புலன்களை பாதுகாக்கணும், புலன்களை முதல்ல ஒழுங்குபடுத்தணும். கரண ஒழுக்கம் அப்படின்னா மனதை தியானத்தில் ஈடுபட செய்யணும். ஜீவ ஒழுக்கம்னா எல்லாரையும் சமமாக நடத்தணும். ஆன்ம ஒழுக்கம்னா பரமாத்மாவே அனைத்து உயிர்களிலும் உள்ளது என்பதை உணர்ந்து நல்ல செயல்களில் ஈடுபடணும். இதெல்லாம் கொடுத்து இறைவனை உணரணும்னா நீ இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே போல் நமக்கு பதஞ்சலி யோகத்தில் என்ன சொல்லப்படுதுங்க, யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகார, தாரணா, தியானம், சமாதி. இறைவனை உணர்ந்து ஆதிக்கு சமமான நிலையை நாம் அடைய வேண்டுமானால் முன்னாடி 7 ஸ்டெப் சொல்லி இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாம் நம்ம குருக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா நம்ம குருநாதர் என்னெல்லாம் ஃபாலோ பண்ண நமக்கு டிப்ஸ் கொடுக்குறாரு. முதல்ல இறைவனை உணர்வதற்கு நாம் எடுக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நமக்குள் உண்மையாகவே அந்த ஆன்ம தாகம் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். உண்மையாகவே இந்த பிறவியில் நான் இறைவனை உணர்ந்தே ஆக வேண்டும். பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவமெல்லாம் தீரும் முன்னே இறக்க வைக்காதே அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பிறவியில் நான் இறைவனை நிச்சயம் உணர்ந்தே ஆக வேண்டும் என்ற ஆன்ம தாகம். சாமி என்ன கேட்குறாரு, என்னை நான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். நான் ப்ரேயர் பண்ணேன், அதனால தான் இறைவனே என் குருவாய் எனக்கு காமிச்சு கொடுத்தான். அந்த தாகம், தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. வள்ளலார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்லுவாருன்னா, அவருடைய இறை தாகத்தை பற்றி அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு மெல்லிய சுவர், அந்த சுவருக்கு அந்த பக்கம் தங்க கட்டிகளாக இருக்குது, இந்த பக்கம் ஒரு திருடன் இருக்கான். அந்த திருடனுக்கு தெரியும் அந்த பக்கம் ஃபுல்லாக தங்க கட்டிகள் தான் இருக்குன்னு, திருடுறதுக்கான சூழ்நிலை இல்லை. அவன் இப்போ இந்த பக்கம் உட்காந்துருக்கான். அப்போ அவனுடைய மன உணர்வு எப்படி இருக்கும், நான் எப்படி அதை போய் எடுக்கணும், எப்போ போய் எடுக்கணும், ஃபுல்லாக அந்த தவிப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு ஆவலாக இருந்தது இறைவனை உணர்வதற்கு அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். அப்போ முதல் பாயிண்ட் என்னதுங்க, உண்மையாகவே நாம் அந்த ஆத்ம தாகத்தோடு அறிவு தேடுதலோடு இருக்க வேண்டும். செகண்ட் என்ன அப்படின்னா, தெளிவிருக்க வேண்டும், அறிவில் குழப்பம் இருக்கக்கூடாது. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக புரியும். ஒரு கண்ணு தெரியாதவர் நைட் நேரத்தில் வெளியே போகிறார். அப்போ அவருடைய நண்பர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ராந்தல் விளக்க கையில் கொடுக்குறாரு, இந்த நீ இதை எடுத்துகிட்டு போகும்போது உனக்கு ஈஸியாக இருக்கும், இருட்டாக இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ இவர் சொல்கிறார், எனக்கு தான் கண்ணே தெரியாது, நான் இதை எடுத்துகிட்டு போனால் மட்டும் எனக்கு நான் வெளிச்சமாக தெரிய போகுது அப்படிங்கிறார். அதுக்கப்போ அவருடைய நண்பர் சொல்கிறாரு, இதை நீ எடுத்துகிட்டு போகிறது உனக்கு பாதை தெளிவாக தெரியணும்னு இல்லை,
உனக்கு எதிர்த்தாப்படி வர்றவங்க நீ வரன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன் மேலே மோதாமல் இருப்பாங்க இல்லையா, அதுக்காக தான் உன் கையில் இதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். சரி இது பயன்படும் தான் அப்படின்னு நினச்சிட்டு அவர் அதை எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படி இருந்தும் கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்து இவர் மேலே வேகமாக வந்து மோதிட்டார். அப்போ இவர் கேட்குறாரு, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, என் கையில் வந்து நான் விளக்கு வச்சுட்டு வரேன்ல, நான் வர்றது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ எதிர்த்து அப்படி வந்து மோதனவர், உன் கையில் இருக்கிற விளக்கு எரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதில் ஒரு ஆழமான கருத்து அடங்கி இருக்குது. அதாவது என் கையில் விளக்கு இருக்குது, அது என்னை பாதுகாக்கும் அப்படிங்கிறது பெரிய விஷயம் அல்ல. அந்த அறிவு நமக்கு பெரிய சாதனையை கொடுக்காது. அந்த கையில் இருக்கக்கூடிய விளக்கு எரியுதா இல்லை நின்று போச்சான்னு தெரியக்கூடிய அறிவு இல்லாத ஒருவர் அந்த கையில் விளக்கு வச்சிருந்தும் ஒரு புண்ணியமும் இல்லை. அதுதான் அறிவில் தெளிவு. அதாவது எனக்குள் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது பெரிய விஷயம் அல்ல. அந்த இறைவனை நான் எப்படி உணர்வது என்ற தெளிவு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், எனக்குள் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற கருத்து மட்டும் நமக்கு பயனளிக்குமா அப்படின்னா அளிக்கவே அளிக்காது. அதைத்தான் அப்பர் வந்து தேவாரத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். விறகினில் தீயினன் பாலிர் படு நெய் போல மறைய நின்றுளன் மாமணி சோதியான் உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. இதில் என்ன சொல்கிறாருன்னா, விறகினில் தீ பாலில் நெய் போல இறைவன் வந்து எல்லாவற்றிலும் கலந்துருக்கிறான். அதை நீ உணரணும் அப்படின்னா அறிவாகிய கயிற்றினால் என்ன பண்ணணுங்க, அந்த பாலுக்குள்ளே நெய் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து நீ அந்த நெய்யை தனியாக எடுக்கணும்னா கயிறு போட்டு கடைஞ்சி வெண்ணெய் எடுத்தால் தான் நெய் எடுக்க முடியும். அது எதை வச்சு கடையிற அப்படின்னா அறிவாகிய கயிற்றினால் கடைய வேண்டும். அப்பொழுதுதான் உனக்குள் இருக்கும் இறைவனை நீ உணர முடியும்னு சொல்கிறார். இதில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அறிவில் தெளிவு இருக்கவர் மட்டும்தான் இறைவனை உணர முடியும்னு சொல்கிறார். இதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் என்ன அப்படின்னா, இறைவனை பற்றிய தகவல்களை அதிகமாக கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டையில் இருத்தல், இந்த 4ம் அவசியம். சாமிஜி என்ன சொல்றாரு, இங்க என்ன சொல்றாரு, அங்க என்ன சொல்றாரு கேட்கணும். அடுத்து நம்ம சும்மா இருக்கும்போது அசை போடணும், சிந்திக்கணும். சாமிஜி இந்த இடத்துல இது இப்படி சொல்றாரு, இந்த இடத்துல இப்படி சொல்றாரு, இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா சிந்திக்கணும். அப்பதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அடுத்து நிட்டையில் இருத்தல். நிட்டையில் இருத்தல்னா தெளிவடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த நிலையிலேயே மனசை நிறுத்தி 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 பழகணும். ஒரு முறை விவேகானந்தர் கடலை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாராம். அப்போ அந்த காட்சியை பார்த்த ஒருத்தர், அவங்கள ரொம்ப உயர்வாக நினச்சிட்டு இருந்தேனே, நீங்களும் சாதாரண மனிதர்கள் போய் இந்த மாயையை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ விவேகானந்தர் சொல்கிறாரு, நான் இந்த மாயையை ரசிக்கிறேன் உண்மைதான், ஆனால் இந்த மாயையை நான் எப்படி ரசிக்கிறேன் அப்படின்னா, இந்த மாயையே இவ்வளவு ரம்யமாக இருக்கிறது என்றால் சத்தியம் இன்னும் எவ்வளவு பேர் ஆனந்தத்தை நமக்கு கொடுக்கும் என்ற நிலையிலிருந்து நான் பண்றோம். அப்ப இந்த கடலுக்கு மூலமான இறைநிலை, இந்த கடலே எனக்கு இவ்வளவு மகிழ்ச்சி கொடுக்குதுன்னா அந்த இறைவன் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி கொடுப்பான் என்ற சிந்தனை வருது பார்த்தீங்களா, அதுதான் நிட்டையில் இருத்தல். இந்த 4 விஷயத்தை நம்ம ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. ஃபோர்த் என்ன அப்படின்னா சரணாகிதி, முழுமையான, அதாவது இதுக்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் திரௌபதியை சொல்லலாம். நம்ம திரௌபதி பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல அந்த சேலையை உருவிட்டு இருக்கும் பொழுது ஒரு கையால் சேலையை பிடிச்சிக்கிட்டே என்னை காப்பாற்று கிருஷ்ணா காப்பாற்று கிருஷ்ணான்னு சொல்லி அவங்க இறைவனை வேண்டி வணங்குறாங்க. இறைவனை வேண்டி வணங்கும் பொழுது அவங்களுக்கு இறைவனுடைய உதவி கிடைக்கல. எப்போ அவங்களுக்கு இறைவனுடைய உதவி கிடைக்குதுங்க, 2 கையையும் நீட்டி டோட்டல் சரணாகதி. அதாவது அது வரைக்கும் என்னால் என்னை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ற உணர்வு இருந்த வரைக்கும் இறைவனோட சப்போர்ட் கிடைக்கல. என்னால் என்னை காப்பாற்றிக்க முடியாது, முழுசாக நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி எப்போ 2 கையையும் நீட்டி இறைவா நீ தான் எனக்கு துணை அப்படின்னு சொல்லி இறைவனை நோக்கி அவங்க வணங்கினாங்களோ அப்பொழுது தான் இறைவன் வந்து அவர்களுக்கு உதவி செய்தார் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுதான் சரணாகதி. அந்த நிலையில் நாம் எப்பொழுதுமே முழுமையான சரணாகதி நிலையில் இருக்க வேண்டும். 5th ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவசியமற்ற பயத்தை போக்க வேண்டும். அதாவது நிறைய பேருக்கு என்னென்னா இறை உணர்வு, இறை தேடல் அப்படிங்கிறதுலாம் இந்த வாழ்க்கைக்கு நமக்கு எதனா தடங்கள் ஆயிருமோ, அவசியமற்ற பயம் இருக்கக்கூடாது. இறை தேடல்லையும் சரி, இறை உணர்வுலையும் சரி. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல உண்மை உதாரணம் ஒன்று சொல்கிறேன். டயோஜினிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மேலை நாட்டு தத்துவ ஞானி. இவர் ஞான நிலை அடைந்த பிறகு இவர் கூட எப்பயுமே ஒரு நாய் இருக்கும். அப்போ இவர்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் வந்து ஞானம் அடைவதற்கு யார் காரணம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு சிலர் இந்த நாய் அவங்க கூடவே இருக்குது அப்படிம்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இவர் சொல்கிற விட என்னென்னா, இந்த நாய் தான் என்னுடைய குரு, அதனால தான் இது எப்பவுமே என் கூடவே இருக்குது அப்படிம்பார். நாய் தான் குருவா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இவர் என்ன சொல்லுவாரா, நான் முதல்ல இறைவனை உணரணுங்கிற ஆசையில் வந்துட்டேன் காட்டுக்கு. ஆனால் எனக்கு இறைவனை உணர்றதுக்கு எந்த வழியுமே தெரியல. எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, மனசில் ஒரு பதட்டமே தான் இருந்துச்சு.
ஒரு நாள் இந்த நாய் இந்த ஆத்தங்கரைக்கு தண்ணி குடிக்க போச்சு, நான் பார்த்தேன். அந்த தண்ணியில் இதனுடைய பிம்பத்தை பார்த்துட்டு வேறொரு மிருகம் போல அப்படின்னு நினச்சிட்டு பயந்து இது ஓடி வந்துடுச்சு. நான் இதை கவனிச்சுட்டே இருந்தேன், இது என்ன தான் பண்ணுதுன்னு. திரும்பி இது தண்ணி குடிக்க போச்சு, திரும்பி பயந்து வந்துச்சு, திருப்பி தண்ணி குடிக்க போச்சு, திரும்பி இது மாதிரி 2-3 டைம் நடந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியில் இது தாகம் ரொம்ப உச்சமாக உயிர் போகிற சூழ்நிலை வந்ததுனால என்னமோ தெரியல, 2ல் 1 பார்த்துடலாம், அந்த மிருகமாக இருந்தாலும் சரி நம்மளாக இருந்தாலும் சரி இன்றைக்கி தண்ணி குடிச்சே தீரணும்னு சொல்லி போய் தைரியமாக தண்ணி குடித்தது. அப்போ தான் தெரிஞ்சது அது பிம்பம் மட்டும்தான் அப்படிங்கிறது. அன்னிலேருந்து இது ஃப்ரீயாக குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், பயம் இருக்கிற வரை இறை உணர்வு எனக்கு கிடைக்காது, பயத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று அப்படின்ற ஒரு பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது இந்த நாய் தான். அதனால தான் இது என்னுடைய குருன்னு சொல்லுவாராம். அதனால் இறை உணர்வில் பயம் இருக்கக்கூடாது. நமக்கு வருமா வராதா, தவம் செய்கிறோமே இது சரியாக வருமா வராதா, நான் நல்லா செய்கிறேன்னா, இந்த மாதிரி கான்செப்டெல்லாம் இருக்கவே கூடாது. குரு சொன்னார், நம்ம குருவை நம்ம நம்புகிறோம், அவர் சொல்கிறத நம்ம என்ன பண்ணணுங்க, நம்பிக்கையோடு சிந்தனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி எடுத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். பயம் இருக்கக்கூடாது. அடுத்து 6th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பஞ்சேந்திரிய தவம் நன்றாக செய்து பஞ்ச இந்திரியங்களும் ஞான இந்திரியங்களாக மாற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இந்த 5 புலன்களும் ஒரு மலரை காட்டுது அப்படின்னா அது மலராக மட்டும் அல்லாமல் அது அணுவினுடைய தொகுப்பாகவும் அந்த அணுவிற்கு மூலமான இறைவனை நாம் அந்த மலருக்குள் ஊடுருவி கவனிக்கக்கூடிய விஷயமாகவும் மாற வேண்டும் என்றால் பஞ்சேந்திரியம் சிறப்பாக செய்து செய்து புலன்களை ஞானத்தை உணர்வதற்கான கருவியாக நாம் மாற்றணும். இதுதான் சாமிஜி அழகான ஒரு கவி மூலமாக அவர் அனுபவத்தை நமக்கு சொல்கிறார். மலரே நீயார் என கேட்டால் மறைபொருளான தெய்வமே நான், சிலரே அறிவார் இவ்வுண்மை சிந்தனை செய்ய வல்லவர்கள் அப்படின்னு மலர் சொல்லிச்சோம். மலரே நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. பஞ்சேந்திரியங்களோடு நம்ம பார்க்கும்பொழுது ஒரு மலரை பார்த்தா அழகாக இருக்குதே, தலையில் எடுத்து வச்சுக்கலாமான்னு தான் நமக்கு தோணும். இதே அவருக்கு ஞானேந்திரிய நிலையிலிருந்து அந்த அகக்காட்சியாக அந்த மலரை பார்க்குறாரு. அது சொல்லுது, நான் மறைபொருளான தெய்வம், ஆனால் இது எல்லாருக்குமே தெரியாது, சிந்தனை செய்ய வல்லவர்கள் மட்டும்தான் நான் மறைபொருளான தெய்வம்னு தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க. அப்போ அந்த நிலைக்கு நம்மளுடைய புலன்களை நம்ம என்ன பண்ணணுங்க, மாற்றும். அடுத்து 7th பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாம் அதிகமாக துரியாதீதமும் இறைநிலை தவமும் நல்லா செய்யணும். துரியாதீதம் செய்ய 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 மனதை இறைவனோடு இணைக்க முடியும். இறைநிலை தவம் செய்ய செய்ய அந்த இறைநிலையே எல்லாமாக மாறி இருக்கிறது என்ற பாவனை செய்ய செய்ய தான் பாரதி சொன்ன மாதிரி பாவனை ஒன்றே போதுமே பரமனை அடைவதற்கு என்ற நிலையில் நாம் என்ன பண்ண முடியுங்க, உயர முடியும். அதாவது ஓஷோ ஒரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்லுவார், மனம் என்பது ஒரு கருவி தான், அதை நம்ம குறை சொல்கிறது பெரிய தப்பு. அந்த கருவியை நமக்கு பயன்படுத்த தெரியலன்னு தான் சொல்ல முடியும். அது ஒரு மிஷின். இப்போ நம்மக்கிட்ட ஒரு மிஷின் இருக்குது, ஏதோ ஒரு வண்டி இருக்குது. இப்போ அந்த வண்டியை எப்படி ஓட்டணும், எப்படி பாதுகாக்கணும், எப்படி பராமரிப்பணும்னு எனக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு நான் வண்டியை குறை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி தான் மனதை நம்ம குறை சொல்கிறது அப்படிங்கிறார். அப்போ அந்த மனதென்ற கருவியை நான் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றால் தவம் மட்டும்தான் அதற்கு உதவும். தவம் எந்த அளவுக்கு செய்கிறோமோ, சாமி சொல்கிறார் பாருங்க, அண்டத்தில் கடவுள் என அழைக்கப்படுவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான், கண்டத்தின் மேலே கருவில் நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் அவனையே காண்கிறான். யார் இறைவன் தான் வெளியிலையும் இருக்கிறான் உள்ளேயும் இருக்கிறாங்கிறத உணர முடியும்னா கண்டத்தின் மேலே கருவில் நிலைத்தவன். யார் நல்லா தவம் செய்து 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 அந்த இறைவனோடு மனதை தொடர்ந்து இணைக்கிறார்களோ அந்த நிலை நீட்டிக்கும் பொழுது அதுவானால் அதுவே சொல்லும் என்ற கருத்தின்படி நான் இறைவனோடு மனதை இணைக்க 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 இறைவனே நான் இப்படிதான் உன்னை இயக்குகிறேன், இப்படிதான் பிரபஞ்சத்தை இயக்குகிறேன், இப்படிதான் உயிரினங்களை இயக்குகிறேன் என்று அவனது முழு விளக்கத்தையும் அவனாகவே நமக்குள் உள் உணர்வாக கொடுப்பான். சாமிஜி ஒரு ஸ்பீச்சில் சொல்லுவார், தவத்தின் மூலம் மனதினுடைய அலைச்சோலை குறைக்க குறைக்க பிரபஞ்ச ரகசியங்கள் அத்தனையும் மனதிற்குள்ளாக வீடியோ போல காட்சியாகவே பார்க்க முடியும் என்றே ஒரு ஸ்பீச்சில் சாமி சொல்கிறார். வீடியோ மாதிரி நமக்கு காட்சியாக வரும்ன்றார். அந்த அளவுக்கு தவத்தின் மூலம் நம்ம என்ன பண்ணணுங்க, மனதினுடைய அலைச்சோலை குறைக்க வேண்டும். அப்போ இப்போ இந்த 7 விஷயம் 7ஐயும் திருப்பி ஒரு முறை சொல்கிறேன். முதல்ல ஆன்ம தாகம் நமக்கு உண்மையாகவே இருக்கணும். செகண்டு, அறிவில் தெளிவு இருக்கணும், குழப்பம் இருக்கக்கூடாது. தேர்டு, இறைவனை பற்றி அதிகமாக கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் ப்ளஸ் நிட்டையில் இருத்தல் அப்படிங்கிற ஒரு கருத்தில் ரெகுலராகவே நம்ம அதுக்கு டைம் அதிகமாகவே ஒதுக்கணும். 4th, சரணாகதி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். 5th, பயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். 6th, பஞ்சேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களாக மாறுவதற்கு பயிற்சி செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கேன்.
7th துரியாதீதமும் இறைநிலை தவமும் நம்ம சிறப்பாக செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இப்படி நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அந்த இறை உணர்வு என்பது நமக்கு படிப்படியாக புரிய ஆரம்பிக்கும். முதல்ல ஒரு சில நொடிகள், அதன் பிறகு ஒரு சில நிமிடங்கள் வரக்கூடிய இந்த உணர்வு என்பது நாம் அதை எந்த அளவுக்கு மீண்டும் விரும்பி தவத்தில் செய்கிறோமோ அந்த அளவுக்கு பல மணித்துளிகள் அந்த உணர்வு நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்னு சாமிஜி சொல்கிறாரு. பல பயிற்சிகள், பல முயற்சிகள் செய்ய தான் நமக்கு வெற்றி கிட்டும். அந்த வெற்றி கிட்டிய பிறகு அதனுடைய விளைவு எப்படி இருக்கும், அந்த இறை உணர்வை உணர்ந்த பிறகு அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த சப்ஜெக்டை நம்ம முடிச்சிடலாம். திருமந்திரத்தில் திருமூலர் ரொம்ப அழகாக சொல்கிறார் அவருடைய இறை அனுபவத்தை. என்னை அறிந்திலேன் இத்தனை காலமும், என்னை அறிந்த பின் ஏதும் அறிந்திலேன். என்னை அறியாத வரைக்கும் தான் நான் அங்கேயும் மனம் அலைஞ்சிட்டு இருக்குது. எப்போ என்னை அறிந்துட்டனோ அதுக்கப்புறம் எதையுமே நான் அறியலை. ஏன்னா என்னை அறிந்த பின் எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ண முடியுதுங்க, அறிந்து கொள்ள முடியுது இல்லைங்களா? அதே போல் சிவவாக்கியன்னு சொல்லியிருப்பார். என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர்காண வல்லாரோ. முதல்ல என்னை நான் அறியாமல் இருந்தேன், அதுக்கப்புறம் என்னை நான் அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு சிறப்பாக சொல்லியிருப்பார். பைபிளில் ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வரிகள் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் புதிய பூமியையும் புதிய மோட்சங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறேன், கடந்த கால நிகழ்வுகள் அனைத்தும் முழுமையாக மறக்கடிக்கப்படும். அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்கிறார். புதிய பூமியும் புதிய மோட்சங்களும் எப்படி இருக்குன்னு சொல்கிறாருங்க. கடந்த கால நிகழ்வுகள் அனைத்தும் முழுமையாக மறக்கடிக்கப்படும். ஓநாய்களும் ஆடுகளும் ஒன்றாக சேர்ந்து உணவு உண்ணும். எப்படி ஓநாயும் ஆடும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுமாமா. சிங்கங்கள் ஆட்டு மந்தைகளை போல வைக்கோலை உண்ணும். எப்படி ஒரு சிந்தனை பாருங்கள். சிங்கங்கள்லாம் ஆடு மாடு மாதிரி வைக்கோலை சாப்பிடுமாமா. பாம்புகள் விஷமற்று ஆபத்தற்றதாகிவிடும். பாம்புகள்லாம் சுத்தமாக விஷமே இல்லாமல் சுற்றிட்டு தெரியும். அங்கே ஒன்று கூட ஆபத்தோ கேடோ இருக்காது. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வராருன்னா, அங்கே எந்த ஜீவனும் யாருக்குமே துன்பம் தராது. எல்லாமே அதது வேலையை அதது பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த இடம் எதுங்க, அந்த இறை உணர்வு பெற்ற ஸ்தலம். அந்த இறை உணர்வு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சாமிஜி கிட்ட கேட்டோம்னா ஒரே வரியில் முடிச்சுட்டுவார். அன்பும் கருணையும் மட்டுமே இருக்கும் எல்லா இடங்களிலுமே. எந்த ஜீவனும் யாருக்கும் துன்பம் தராமலும் துன்பப்படக்கூடிய உயிர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையில் எப்பொழுதுமே அன்பும் கருணையும் மட்டுமே மேலோங்கி இருக்கும். அதே போல மனிதர்களிடம் வேண்டாமை வேண்டும் என்ற நிலைக்கு தன்னுடைய மனதின் தரத்தை உயர்த்தி கொள்வார்கள். சாமிஜி அந்த 2006 ஜனவரியில் பேசின ஸ்பீச்சில் அதுதானே கேட்குறாரு. எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை, எல்லாமே பண்ணியாச்சு, நான் இப்போ வேண்டாமை வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா, அதுதான் இறை உணர்வினுடைய வெளிப்பாடு. முழுமையான இறை உணர்வை பெற்றவர்கள் முழுமையையே உணர்ந்து விட்ட பிறகு அதுக்கப்புறம் இது வேணும் அது வேணும்னு கேட்குற விஷயமே அங்கே இருக்காது. எல்லாமே அதுக்குள்ள அடக்கம் அப்படிங்கிறார். தேர்ட் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எல்லாவற்றிலுமே இறைவனை காணக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு வந்து போகும். ஒரு பச்சோந்தி இருக்குது அப்படின்னா அது ஒவ்வொரு செகண்டும் நிறம் மாறுதுன்னா அதை பார்க்கும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மை நமக்கு தெரியும். ஒரு கள்ளிச்செடியை பார்க்குறோன்னா இறைவன் எவ்வளோ அழகாக இதுக்கு முள்ளை படைச்சு பாதுகாப்பு கொடுத்துருக்கான். ஒரு முள்ளம்பன்றி பிற ஜீவன்கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக்க எப்படி முள் போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்துருக்கான். ஒரு பல்லி பிற ஜீவனை உட்கொள்ளும் பொழுது அதற்கு துன்பம் இல்லாமல் அதற்கு மயக்கத்தை ஏற்படுத்தி உட்கொள்கிற பேரறிவாக இறைவன் இருக்கிறான் என்று எல்லாவற்றிற்குள்ளும் அந்த இறைவனை ஊடுருவி பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை. எதை பார்த்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை ஊடுருவி பார்க்கக்கூடிய அந்த விஷயம் நமக்கு நடக்குது. நம்ம ரெகுலராக அந்த மாதிரி பழகிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் முழுமையான அந்த இறை உணர்வை புரிதற்கு உணர்வதற்கு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த மன உணர்வு, அந்த இறை உணர்வு பெற்றவர்கள் இறைவன் எங்கோ இருக்கிறான் அப்படின்ற ஒரு கருத்து இல்லாமல் இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான், அவன் எப்பயுமே என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி எப்பொழுதுமே ஒரு விழிப்பு நிலையோடு இருப்பாங்க. மேக்சிமம் தவறு செய்வதற்கு மனம் அச்சப்படும். இறைவன் என்னை கண்காணிக்கிறான் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும்போது அவனுடைய செயல்விளைவு தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அந்த தவறு செய்வதற்கே மனம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பயப்படும். வரலாறுல எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பொற்கை பாண்டியனுடைய வரலாறு சொல்லலாம். பொற்கை பாண்டியன் வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நான் ஃபுல்லாக சொல்லலை, சுருக்கமாக சொல்கிறேன். அவர் ஒரு முறை ஒரு வீட்டு கதவை தட்டிடுவார். அது தவறு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது டக்குன்னு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் அந்த வீதியில் இருக்க எல்லா கதவையுமே தட்டிட்டு அரண்மனைக்கு வந்துடுவார். இப்போ அந்த வீதியில் இருக்க எல்லா கதவையும் இவர் தட்டினார் அப்படிங்கிறது இவருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. யாரோ வந்தாங்க, திருடன் போல எல்லார் வீட்டு கதவையுமே தட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்க சொல்கிறாங்க. இவர் ஒரு அரசர், இவர் நினச்சிருந்தா அதை மறைச்சிருக்கலாம். ஆனால் இவர்
அந்த உண்மை இறை உணர்வு நிலையில் இருந்ததனால், இறைவன் என்னை கண்காணிக்கின்றான் என்ற நேர்மை பண்பு இருந்ததனால் அவர் கேட்குறாரு, அப்படி கண்டுபிடிச்சா என்ன தண்டனை கொடுக்கலாம்? அப்போ அந்த மக்கள் சொல்கிறாங்க, கண்டுபிடிச்சா அந்த திருடனுடைய கையை வெட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தன்னுடைய வாளை எடுத்து தன்னுடைய கையை தானே வெட்டி கொண்டார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அதுதான் இறை உணர்வினுடைய வெளிப்பாடு. இறைவன் என்னை கண்காணிக்கிறான், இறைவன் தூணிலும் இருக்கிறான், துணிமிலும் இருக்கிறான், இவர்களுக்கு வேணா நான் தானே தெரியாமல் மறைக்கலாம், ஆனால் இறைவனுக்கு முன்னால் என்னால் மறைக்க முடியாது என்ற உணர்வு இருந்ததுனால தான் என்ன பண்ண முடியுதுங்க, அந்த முடிவு எடுக்க முடியுது. அந்த இறை உணர்வை உணர்ந்த பிறகு அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் அன்பும் கருணையும் இருக்கும், வேண்டாமை வேண்டும் என்ற நிலை இருக்கும், எல்லாவற்றிற்குள்ளும் இறைத்தன்மையை காண முடியும், எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறான் என்ற விழிப்பு நிலை எப்பொழுதுமே இருக்கும். ஓகேங்களா? ஃபைனலாக இந்த உணர்வை நமக்கு உணர்த்துவது யார்? யார் மூலமாக இதை நாம் பெற முடியும்? அதற்கும் சாமிஜியே நமக்கு தெளிவான ஒரு கவி சொல்கிறாருங்க. இந்த கவியோடு இந்த தலைப்பை நம்ம நிறைவு செய்யலாம். இருள் நிலையை உணர்வதற்கு பொருள் வடிவம் மனம் கொண்டால் எவ்வாறு பொருந்துமது? அந்த இருள் நிலையை உணர்வதற்கு நீ பொருளோ இல்லை ஒரு வடிவமோ எடுத்த அப்படின்னா அது பொருந்தாது. எண்ணமின்றி மனம் ஒடுங்கி இருளாகி பழகுவதற்கு ஏற்ற வழி உயிர் உணர்வே. எண்ணமே இல்லாமல் மனதை ஒடுக்கி அந்த இருள் நிலையை நீ உணர்வதற்கு, உயிர் உணர்வை எப்பொழுது நீ உணர்கிறாயோ அப்பொழுதுதான் அந்த இருள் நிலையை உணர முடியும்னு சொல்றார். ஃபைனல் வரி தான் ரொம்ப முக்கியங்க. இந்த மறை பொருள் உணர்த்த குரு அடி தொடர்வீர். அந்த மறை பொருளை உணர வேண்டும் என்றால் குரு அடியை தொடருங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருங்க. அப்போ அந்த இறைநிலை என்பது எது என்ற விளக்கத்தை நமக்கு குரு கொடுத்து அதற்கான பயிற்சியும் கொடுத்திருக்கிறாரு. அதை உணர்வாக உணர நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் குருவிடம் சரணாகிது. அவர் என்ன சொல்றாரு? நீ எப்பொழுதெல்லாம் தவத்தில் ஆழ்ந்து செல்ல முடியலையோ, எப்பொழுதெல்லாம் உனக்கு இடையூறு வருகிறதோ, நான் பேரியக்க மண்டலத்தில் கலந்திருக்கிறேன், என்னுடைய கையை பிடித்து கொள்ளுங்கள், நான் உங்களை உயர்த்தி செல்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப தவம் செய்ய உட்காரும் போதே, சாமிஜி நான் நல்லா தவம் பண்ணணும், நான் இறை உணர்வு பெறணும், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்னு சங்கல்பம் வைத்து வைத்து குருவின் பாதத்தில் பணிந்து அந்த சரணாகதி நிலைக்கு சென்று அவர் உணர்ந்த நிலையில், அதாவது ஒரு மலை மேலே ஏறி சாமிஜி இந்த பக்கம் பழம்லாம் இருக்குது, காயெல்லாம் இருக்குது, கனியெல்லாம் இருக்குது, அழகாக இருக்குன்னு சொல்லிட்டார். நம்ம இப்போ கீழே உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஓஹோ அப்படியா, அவ்வளோ நல்லா இருக்கா சாமி, இப்படி இருக்கா சாமி, அப்படி இருக்கா சாமின்னு தலையாட்டிட்டு இருக்கிறோம். இந்த உணர்வு பத்தாது. அவர் நிலையில் நாம் உணர வேண்டும் என்றால் நாமும் கஷ்டப்பட்டு அந்த மலை மேலே ஏறி அவர் எங்கே நின்று பார்த்தாரோ அதே இடத்துல பார்த்தா தான் அந்த பக்கம் என்ன இருக்குன்னு என்ன பண்ண முடியுங்க, பார்க்க முடியும். அதற்கு ஒரே வழி பயிற்சி மட்டுமே. பயிற்சியை முறையாக செய்து, பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்று வள்ளலார் கூறியதைப் போல இறை உணர்வை மறவாமல் குருவின் பயிற்சியை தொடர்ந்து செய்து, குரு உணர்ந்த நிலையில் நாம் அனைவரும் உணர்ந்து இந்த பிறவியின் நோக்கத்தில் முழுமை பெறுவோம் என்ற வாழ்த்துக்களை கூறி, இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஐடி இயக்குநரகத்துக்கும் இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கடவுளாய் கருத்தே நிற்கும் என்னும் தலைப்பில் மதிப்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் சுமதி ஸ்ரீனிவாசன் அம்மா அவர்கள் பல்வேறு சிறப்பான விளக்கங்களை அளித்தார்கள். அன்பானவர்களே, வர இருக்கும் 30ஆம் தேதி அன்னை லோகாம்பாள் அம்மையார் அவர்களின் பிறந்த நாள் விழா. அதை நாம் ஒவ்வொரு ஆண்டும் மனைவி நல வேட்பு விழாவாக கொண்டாடி வருகிறோம். இந்த ஆண்டும் அது போல நீங்கள் உங்களுடைய இல்லங்களில் உங்களுடைய ஜூம் ஐடியை ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காதீங்க, 8/19/11 8/19/11 ஆழியாரிலிருந்து குருவின் ஆசிகளோடு நீங்க எல்லாம் தயாரா எடுத்து வச்சுக்கோங்க. மாலை, வண்ண மாலை, ரோஜா, இது மாதிரி கனி எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. அந்த நிகழ்வு வழக்கம் போல் காலை 11 மணிக்கு ஆழியாரிலிருந்து ஒளிபரப்பப்படும். யாரும் நீங்க ஆழியாருக்கு வர வேண்டியது இல்லைங்க. உங்க வீடுகள்லயே நீங்க இருந்து இந்த மனைவி நல வேட்பு விழாவை கொண்டாடுவோம். ஒவ்வொரு ஆண்டுமே அதை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோங்கிறத இந்த அன்பு வேண்டுகோளை உங்களுக்கு கொடுக்கிறோம். அன்னை அவர்களுடைய ஆசையை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொண்டு இணைந்திருங்கள். ஆழியார் ஜூமில் 8/19/11 8/19/11 மறக்காதீர்கள். 30 ஆகஸ்ட் 30 நன்கொடை குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பு வீடியோ இப்ப நம்ம பார்க்கலாங்க.
வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, குரு காணிக்கைகள் வரவேற்கப்படுகின்றன. தாங்கள் செலுத்தும் மதிப்புமிக்க குரு காணிக்கைகள் உலக சமுதாய சேவா சங்கத்தின் பல்வேறு பயன்பாடுகளுக்கு செலவிடப்படுகின்றன. இந்த இக்கட்டான சூழலில் தங்களின் குரு காணிக்கைகள் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு பேருதவியாக அமையும். தாங்கள் செலுத்தும் குரு காணிக்கைகளை கூகுளில் vedhathri.edu.in என்று டைப் செய்து திரையில் தெரியும் இணைய பக்கத்தில் டொனேட் என்னும் பட்டனை கிளிக் செய்தால் பணம் செலுத்தும் விவரம் தெரியும். இதில் நீங்கள் விரும்பிய தொகையை டைப் செய்த பின்பு தங்களின் பெயர், தங்களின் சரியான மின்னஞ்சல் முகவரி மற்றும் மொபைல் நம்பர் டைப் செய்த பின்பு பே பட்டனை கிளிக் செய்தால் தங்கள் டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், ஃப்ரீ ரீசார்ஜ் வேலட், UPI QR மற்றும் இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் இதன் மூலம் குரு காணிக்கைகளை செலுத்தலாம். நீங்கள் பணம் செலுத்தியதற்கான ரசீது உங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு வந்துவிடும். நன்றி. வாழ்க வளம். அன்பானவர்களே, நீங்கள் செலுத்தக்கூடிய நன்கொடைகளுக்கெல்லாம் இதுவரை யாருக்கும் பில் அனுப்ப முடியவில்லை. அது வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு தொகுப்பாக கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 1000 நண்பர்களுக்கு மேலாக நன்கொடை வழங்கி இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்குமே இந்த ரசீது நிச்சயமாக உங்களுடைய இமெயில் முகவரிக்கு வந்து சேரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, மகரிஷியின் அரிய வீடியோக்கள், தவங்கள், அன்பொழி மாத இதழ்கள், பேராசிரியர் விவரங்கள் இவைகளை பார்க்கவும் கேட்கவும் கூகுள் பிளே ஸ்டோருக்குள் சென்று அன்பொழி.in எனும் ஆப்பை டவுன்லோட் செய்து பயன்பெறலாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் உங்களுக்கு தேவையான மகரிஷி எழுதிய நூல்கள், ஸ்டிக்கர்ஸ், CDக்கள் இவைகள் எல்லாம் store.vedhathri.edu.in என்னும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் உள்ளே சென்று அதை நீங்கள் ஆன்லைனில் பெற்றுக்கொள்ளலாம் என அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் kayakalpayoga.edu.in என்னும் இணையதளத்தில் காயகல்ப பயிற்சி கற்றுக்கொள்ளலாம். இந்த பயிற்சியை கூகுள் பிளே ஸ்டோரில் உள்ள ஆப் மூலமாகவும் நீங்கள் டவுன்லோட் செய்து பயன்பெறலாம். ஆங்கிலத்தில் இது பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு சிறிய கட்டணமும் உண்டு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஆழியாரிலிருந்து ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையிலும் 16ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையிலும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, தமிழிலும் ஆங்கிலத்திலும். இது குறித்த விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு www.kundaliniyoga.edu.in என்னும் இணையதளத்திலே சென்று பார்வையிடலாம். இமெயில் ஐடி vision@vedhathri.ac.in, தொலைபேசி எண் 9385923733 என்ற எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ள அன்போடு தெரிவித்துக் கொண்டு, அன்பானவர்களே, இப்பொழுது ஆழியார் அறிவித் திருக்கோயிலில் நேரடியாக வகுப்புகள் நடைபெறுகிறது. அதாவது ஃபவுண்டேஷன் கோர்ஸ், மேலும் அகத்தாய்வு பயிற்சிகள், மௌனம் எல்லாமே நடைபெறுகிறது. இது குறித்த ஒரு சிறிய வீடியோ தொகுப்பை இப்பொழுது நாம் பார்க்கலாம். மனித குலத்துக்கு சவாலாக இருக்கும் கோவிட்-19 கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியமான இக்காலகட்டத்தில் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சுவாச மண்டலங்களின் இயக்கத்தை சீராக்கி அவற்றின் திறனை மேம்படுத்துவதற்கான மனவளக்கலை அடிப்படை பயிற்சிகள், மௌனம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகள் ஆழியாறு அறிவித் திருக்கோவிலில் வழக்கம் போல நடைபெற்று வருகின்றன. அது சமயம் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. பயிற்சியில் கலந்து கொள்ள வரும் பயிற்சியாளர்கள் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தெர்மல் ஸ்கேனர் மூலம் உடல் வெப்பம் பரிசோதனை செய்யப்படுகின்றது. பயிற்சியாளர்களுக்கு சானிடைசர், மஞ்சள் வேப்பிலை கலந்த கிருமிநாசினி, கபசுர குடிநீர் மற்றும் முருங்கைக்கீரை சூப் வழங்கப்படுகின்றது. பயிற்சி அரங்குகளிலும் தங்கும் அறைகளிலும் உணவு கூடத்திலும் போதிய இடைவெளி பின்பற்றப்படுகின்றது. வளாகத்தில் பயிற்சியாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். பயிற்சியாளர்கள் பூரண உடல் நலம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு குவாரண்டைன் அப்படிங்கிற அந்த கோவிட்-19 அப்படிங்கிற ஒரு பயமே இல்லாம தான் நாங்க இங்க ஸ்டே பண்ணியிருக்கோங்க. அந்த அளவுக்கு பாதுகாப்பு வசதிகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. எனவே பயிற்சியாளர்கள் பயிற்சிகளில் கலந்து கொண்டு முழுமையான பலனை அடையலாம் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
வாழ்க வளமுடன். அன்பர்களே வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரி. வாழ்க வளமுடன். தொடர்ந்து இப்பொழுது கேள்வி பதில் நிகழ்ச்சி. மல்லிகா காளியப்பன் அம்மா மைக் அன்மியூட் பண்ணிக்கலாம், கேள்வி கேட்கலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா கேட்கலாங்கம்மா, ரெடியா இருக்காங்க சுமதி அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. மல்லிகா காளியப்பன், மேடவாக்க மண்டம், சென்னையில இருந்து பேசுறேம்மா. ரொம்ப அற்புதம், ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. கடவுளே கருத்தாய் நிற்கும் காட்சியாய் காண்பாய் அங்கேன்றது அற்புதமான ஒரு விஷயம். இதற்கு குருநாதர்கிட்ட தான் சரணாகதி அடையணும் அப்படின்ற அற்புதமான ஒரு தத்துவங்கள்லாம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா, நல்லா இருந்தது. என்னுடைய கேள்வி என்னன்னா, எல்லா பொருட்களிலும் எல்லா விதத்திலையும் இருப்பது எல்லாமே இறைவன் தான். அப்ப அது அறிவை கொண்டுதான், அது உள்ளுணர்வாக நாம உணர்ந்து புரியும் பொழுதுதான் இறைநிலை உணர்வை நாம் பெற முடியும். என்னம்மா? கண்டிப்பா அப்படிதாங்கம்மா. அதாவதுங்கம்மா, இப்ப நான் அங்கதான் உங்களுக்கு அந்த விளக்கத்துல சொல்லியிருந்தேன். நம்ம புலன்களின் வழியாக அந்த பஞ்சேந்திரியங்கள் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது ஒரு மனிதரா இருந்தாலும் சரி, ஒரு ஜட பொருளா இருந்தாலும் சரி, அது அந்த காட்சியை தான் நமக்கு கொடுக்குது. அதையும் தாண்டி அதுக்குள்ள இருக்கக்கூடிய இறை உணர்வை நாம் எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் அந்த நிலைக்கு நம்மளை உயர்த்திக்கிட்டோம் அப்படிங்கிறத நாமளே முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப இதுக்கு பதிவுகள் ஒரு காரணமாக இருக்கும். அந்த பதிவுகள் நீங்கினால் மட்டும்தான் அந்த இறை உணர்வையே பெற முடியும். கண்டிப்பாங்கம்மா. இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாவ வினைகள் அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம தவம் செய்யணும்னு உக்காரணுங்கிற எண்ணமே ஃபர்ஸ்ட் நமக்கு வராது. உக்காந்தாலுமே அதுல நிறைய டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கும். அதனாலதான் நம்ம தற்சோதனை, ரெகுலரா தற்சோதனை பண்ணி பாவ பதிவுகளை போக்குவதற்கு சாமிஜி கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தவம் செய்யும் பொழுதுதான், கலங்கங்களையும் போக்கி குணங்களையும் ஒழுங்குபடுத்தும் பொழுதுதான் நம்ம தவத்துல அந்த இறை உணர்வை பெறுவது மிக மிக ஈஸியா இருக்கும். இப்ப பயிற்சி, முயற்சி, வெற்றி. கண்டிப்பா கண்டிப்பாங்கம்மா. நன்றிமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஜெயக்குமாரி அம்மா கேட்கலாங்க, மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்ங்க. ரொம்ப சிறப்புமா. கடவுளாய் கருத்தாய் நிற்கின்ற சிந்தனை அந்த காலத்துல எப்படி எல்லாம் விளக்குனாங்க, மக்கள் விளக்கம் பெறல. ஆனா மகிழ்ச்சி தெளிவான விளக்கம் கொடுத்து இருக்காரு. அதுல நம்ம தற்சோதனை பண்ணி அதை வெற்றி அடையலாம்னு ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. கேள்வி ஏதாவது இருக்குங்களாமா? இல்ல இல்லைங்க, கேள்வி. ஸ்ரீனிவாசன் ஐயா கேள்வி கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். திருவண்ணாமலையில இருந்து ஸ்ரீனிவாசன் பேசுறாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்கய்யா. மிக அற்புதமான விளக்கம்மா. கடவுளாய் கருத்தே நிற்கும், எல்லாரையும் துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டு வள்ளலார் முதற்கொண்டு திருமூலர் வரைக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. அவங்கவுங்க சொன்ன கருத்துக்களை மிக தெளிவா எடுத்து சொல்லியிருக்கீங்க. இறை நிலை அப்படின்றதுதான் ஆலயங்கள் வழியாக பக்தி மார்க்கத்துல விளக்கப்படுதுன்றதையும் சொன்னீங்க. எனக்கு அதுல ஒரு சின்ன சந்தேகம். இப்ப கடவுள்கள்னு எடுத்துக்கும் போது ஒவ்வொரு கடவுளுக்கும் ரெண்டு மனைவிமார்கள் இருக்கிற மாதிரி அந்த காலத்துல படைச்சிருக்காங்களே, அதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்லி இருக்காங்களா, இல்ல ஏதாவது இருக்குங்களா? அதாவதுங்க, நமக்கு நம்ம சைடு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவிலே பாத்தீங்கன்னா நம்ம சைடுல நமக்கு முருகருக்கு 2 மனைவி சொல்லும் போது அதுக்கு சாமிஜி விளக்கம் என்ன கொடுப்பாரு அப்படின்னா, காந்த தத்துவத்தை உணர்த்தும் பொழுது ஒண்ணு நம்ம சாமிஜி சொல்லும் போது சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் பிளஸ் விளக்கும் ஆற்றல் அப்படிங்கிற கான்செப்ட பேசுவாரு. இந்த 2 வகையான பண்புக்காகவும் அந்த முருகன் என்ற காந்தத்திற்கு 2 வகையான பண்பு இருக்குது அப்படிங்கறத உணர்த்துவதற்காகவும் தான் 2 மனைவிகள் அப்படிங்கிற கருத்து தான் நமக்கு சாமிஜி கொடுக்கக்கூடிய விளக்கம். மத்தபடி நமக்கு மத்த கடவுள்கள் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தருக்குமே இந்த மாதிரி பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு, அதுல ஒரு சயின்ஸும் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு சயின்ஸை உட்படுத்தி தான் சொல்லியிருக்காங்க. நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு இப்ப முருகனை பத்தி சொல்லியிருக்கேன். காந்தத்தினுடைய பண்பை உணர்த்து மட்டும்தான் அந்த கருத்து நமக்கு வந்திருக்கு. வாழ்க வளமுடன். வாணி அம்மா கேட்கலாங்க, மைக் அன்மியூட் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். வாழ்க வளமுடன் அம்மா. வாணி பெங்களூர்ல இருந்து பேசுறேன்மா. வாழ்க வளமுடன்மா.
இன்னைக்கு சிறப்பா இருந்ததுமா உங்க கருத்துக்கள். எனக்கு ஒரே ஒரு டவுட் மேடம். நம்ம ஆன்மா வந்து இறை உணர்வு அறிஞ்சிருச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்காமா? கண்டிப்பாங்கம்மா. நான் அததான் உங்களுக்கு கடைசியா சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. அதாவது எல்லா சூழ்நிலையிலுமே யார் எப்படி எது நடந்தாலுமே நம்ம வந்து யாருக்கும் துன்பம் தராமலும் துன்பப்படுற உயிருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த அன்பும் கருணையுமான ஒரு மன உணர்வு வந்தாலே நம்ம ஆன்மா இறை உணர்வை உணர்ந்ததுக்கு முதல் அடையாளமே அதுதாங்கம்மா. அதை வைத்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு வந்து பக்குவ நிலைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது. செகண்ட் வந்து வேண்டாமை வேண்டும் என்ற மன உணர்வு நமக்கு அதிகமா வந்தாலும் இதை வைத்தும் நாம் புரிந்து கொள்ளலாம் நம்ம எந்த அளவுக்கு இன்னும் முன்னாடி போயிருக்கோம் அப்படிங்கிறது. நீங்க அந்த இரண்டொழுக்க பண்பாட்டை வச்சே நீங்க ஹலோ வாழ்க சங்கர் ஐயா, மைக் அன்மியூட் பண்ணிக்கலாம், கேள்வி கேட்கலாங்க ப்ளீஸ். அம்மா வாழ்க்கை மேடம். வாழ்க வளமுடன்ங்கய்யா. கேரளமால நாள்படம் பேசுறேங்கம்மா. சொல்லுங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. மூட நம்பிக்கை தான் இறைவனை பற்றி நிறைய பயம் இருக்கிறனால இந்த மூட நம்பிக்கை இவ்வளவு வளர்ந்துருக்குங்கிறது நல்லா அருமையா சொல்லியிருக்கீங்க. அதுக்குமா கேள்வி என்னங்கம்மா, எனக்கு இது மாதிரி நிறைய சோதனைலாம் வருதுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, சோல் அட்டாச்மெண்ட் ஆகிறவங்களை எல்லாம் போய் பாருங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். சோல் அட்டாச்மெண்ட் எனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியறது இல்ல. ஆனா எனக்கு வந்து சொல்லி தர்றாங்க, நீங்க இந்த சோட்டானிக்கரமா ஏறி இருக்காங்க, அவங்கள போய் பாருங்க, நல்லது நடக்கும். அவங்களெல்லாம் எப்படி எடுத்துக்கலாங்கம்மா? அதாவதுங்க ஐயா, இது வந்து அறியாமையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய அறிவு நிலைக்கு தகுந்த மாதிரி யோசிக்கக்கூடிய விஷயங்கள் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய காந்தம் எந்த அளவுக்கு தூய்மை அடையுதோ, நம்ம காந்தத்தில் எவ்வளவு புண்ணியம் இருக்குதோ அதை வச்சுதான் நமக்கு நல்லது நடக்குமே தவிர இங்க இருக்கிறதுனாலயோ இங்க போயிடுறதுனாலயோ இது நடக்கும் அப்படிங்கிறது நம்ம முதலே சொன்ன மாதிரி தாங்கய்யா. அதெல்லாம் ஒரு அறியாமையில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் தான். இப்ப நம்ம ஒரு நல்ல குரு கிட்ட வந்துட்டோம், நம்ம கருமையத்தை தூய்மைப்படுத்துவதனால் மட்டும்தான் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கறத நம்ம குரு தெளிவா சொல்லிட்டாரு. அதற்கான முயற்சி மட்டும் நம்ம எடுத்து அதன் மூலமா நல்லதை பெறும்போது மட்டும்தான் அது ஒரு முழுமையான நம் வெற்றியாக இருக்கும். மற்றபடி மீதி எல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டியா தான் இருக்கும், ஒரு சடங்கா தான் இருக்கும். அதுல நிறைய நேரத்துல நமக்கு துன்பங்கள் தான் வரும் ஐயா. அந்த மாதிரியான மூட நம்பிக்கைக்குள் போகும்போது நமக்கு நிறைய துன்பங்கள் தான் வரும். அதனால அதை வந்து நம்ம பெருசா நம்பணுங்கிறது என்னுடைய கருத்துப்படி வந்து அதுல ஒரு பெரிய நம்பிக்கை வேண்டாங்கிறது தான் நான் சொல்லுவேன். வாழ்க வளமுடன் அம்மா. லெனோவா யாருங்க? மைக் அன்மியூட் பண்ணிக்கலாம், கேள்வி கேட்கலாங்க. லெனோவா YT3 மைக் அன்மியூட் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். இணைப்புல இருக்கீங்களா? உங்க பேர் இல்லைங்க. நன்றி. மகாலிங்கம் ஐயா கேட்கலாங்க, மைக் அன்மியூட் பண்ணிக்கலாம். மகாலிங்கம். வாழ்க வளமுடன். பரமக்குடி மகாலிங்கம் அம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா. பஞ்சேந்திரியங்களை வந்து ஞானேந்திரியங்களாக மாறுவது எப்பொழுது? சூப்பர்ங்கய்யா. அதாவதுங்கய்யா, நம்ம பஞ்சேந்திரிய தவத்துக்கு வாரத்தில் ஒரு 3 நாளாவது வாய்ப்பு கொடுத்து அதை அதிகமா செய்ய செய்ய, நான் ஒரு கவி உதாரணம் உங்களுக்கு கொடுத்திருந்தேன். எல்லா விஷயங்களையும் புலன்கள் கவனிக்கும் பொழுது அதை வெறும் சிற்றின்பத்திற்கு மட்டுமல்லாமல் அந்த விஷயத்தின் மூலம் நான் பேரின்பத்தை எப்படி பெறுவது என்று அறிவு சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சுனாலே உங்களுக்கு ஞானேந்திரியங்களாக அது மாற தொடங்கியது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் ஐயா. சாமிஜிக்கு அந்த மலரை பார்க்கும்போது ஒரு சிந்தனை உதாரணம் சொன்னோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி நமக்கும் இப்போ ஒரு டிவி நான் எவ்வளவு நல்ல விஷயத்தை அனுப்புறேன்னா கெட்ட விஷயத்தை அனுப்புறேன்னா சிந்திச்சு நான் அனுப்புனாலே எனக்கு பஞ்சேந்திரியங்கள் வந்து ஞானேந்திரியங்களாக மாறுது அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு அடையாளம். தவம் செய்ய செய்ய அந்த மாற்றம் நமக்கு கண்டிப்பா வரும். வாழ்க வளமுடன். சுகந்தி லஜபதி கேட்கலாங்க, மைக் அன்மியூட் பண்ணிக்கலாங்க ப்ளீஸ். அம்மா, உங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. நன்றிங்கம்மா. திருமூலரோட கவியில வந்து நீங்க வந்து சிவனை அறியாதவங்களுக்கு பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்கும்னு சொன்னீங்க. அப்ப வந்து சில பேரோட ஜாதகத்துல வந்து இதான் கடைசி பிறவி அப்படின்னு சொல்றாங்களே, அது எவ்வளவு தூரம் உண்மையா எடுத்துக்கலாங்கம்மா? ஓகேங்கம்மா. இப்ப நானும் வந்து அதை சந்தேகமா இருக்கு. இது வந்து நல்ல அருமையான ஒரு கேள்விதாங்கம்மா. இப்ப ஜாதக அமைப்பு அப்படிங்கறத வந்து ஜாதகம் சாமிஜி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாருன்னா, ஜாதகம் என்பது உண்மைதான், ஆனால் அது கணிக்கக்கூடியவர்கள் அதை கணித்து சொல்பவர்கள் எல்லாமே அதுல 100% உண்மையா இருந்தால் மட்டும்தான் அதை சரியா சொல்லுவாங்க. அப்படி சரியாக அந்த பிறந்த நேரம் இருந்து பிளஸ் அதை கணித்தவங்களும் சரியா கணித்திருந்தாங்கன்னா இந்த பிறவிதான் நமக்கு லாஸ்ட்னா நம்ம கருவமைப்பை தூய்மைப்படுத்துவதற்கான சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகி இந்த பிறவியிலே நாம் தூய்மைப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனா அதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா,
அதற்கான முயற்சி கொஞ்சம் நம்ம போட்டிருக்கோமா இந்த பிறவில அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். சப்போஸ் அந்த ஜாதகத்தில் தவறான கணிப்புகள் இருந்தாலுமே சும்மா நமக்கு வந்து சொன்னாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு அவங்க தூய்மையான சோலா இல்ல, இவங்க எப்படி கடைசி பிறவியா இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணும். அதனால நீங்க அதுல வந்து கணித்தவர்களுடைய அறிவுத்திறனை வச்சுதான் நீங்க அதை நம்ப முடியும். நம்பினாலும் செகண்ட் பாயிண்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய பயிற்சி முயற்சி தான் அதுல வெற்றி கொடுக்கும். சாமிஜிக்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தின்படி அவருக்கு 58 வயசு அப்படின்னு தான் சொல்லி இருந்தாங்க. ஆனா அதை அவர் வந்து முறியடித்து அதற்கும் மேல் அவர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னா அந்த பயிற்சியினாலதான். அதனால ஜாதகத்திலே சொல்லி இருந்தாலும் அது 100% நடக்கும் நம்ம சொல்ல முடியாது. பயிற்சி பண்ணால் மட்டும்தான் அதை நம்ம உண்மையா மாத்த முடியும். வாழ்க வளமுடன். முத்து செல்வி கேட்கலாங்க, மைக் அன்மியூட் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். முத்து செல்வி. அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. கேளம்பாக்கத்துல இருந்து பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா. முன்னா நம்ம எங்க வீட்டுல எல்லாம் அந்த குட்டி குட்டி பூச்சி எல்லாம் வரும்போது அதெல்லாம் அடிச்சு தூக்கி போட்டிருக்கோம். ஆனா இப்போல்லாம் அந்த பூச்சிகளை பார்க்கும்போது அது கூட இறைநிலையோட ஒரு தன்மை தானே. அப்படிங்கிறப்போ நம்ம அதை உணர்ந்துக்கிட்டாலும் வீட்டுல உள்ள உணராம அந்த சாக்பீஸ் எறும்பு சாக்பீஸ் எல்லாம் போடும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்காது. அந்த நேரத்துல நம்ம இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம். புரியுதுமா. அதாவதுங்கம்மா பொதுவா வந்து எனக்குள் வந்த மாற்றம் எல்லாருக்குள்ளயும் வரணும்னு நான் எதிர்பார்க்க முடியாது. அவர்களுடைய சூழ்நிலை, அவர்களுடைய பழக்க வழக்கம், அவர்களுடைய குணாதிசயங்களுக்கு தகுந்த மாதிரிதான் ரியாக்ஷன் கொடுப்பாங்க. பொதுவா சாமிஜி சொல்றது என்ன, நம்மை நாம் தூய்மைப்படுத்திக்கிறோம். அதுதான் முதல் கருத்து. செகண்ட், பிறரோட செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து மன வருத்தத்தை தருது அப்படின்னா அதுக்கு வாழ்த்துறதை தவிர வேற வழி இல்லை. நீங்க சொல்றது சின்ன விஷயம், இதுல இருந்து நம்ம நிறைய பெரிய விஷயங்கள் வரைக்குமே சமுதாயத்துக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா இன்னுமே நீங்க நிறைய பார்க்க வேண்டியது இருக்கும். எல்லாருமே நிறைய விஷயங்கள் தப்பு பண்றாங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் நம்ம பார்த்து வருத்தப்பட்டா நம்ம யாரையுமே திருத்த முடியாது. அதுக்கான சூழ்நிலையும் இல்லை. அதனால ரெண்டே விஷயம் தாங்கம்மா, நீங்க உங்க சைடு கிளியரா இருக்கணும். செகண்ட், மத்தவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு துன்பம் தருதுன்னா அதை நீங்க வாழ்த்தி அது உங்களுக்கு துன்பமா மாறாம அந்த காந்தத்தை அவர்களுக்கு அனுப்பி அவர்கள் மனமாற்றம் செய்யணுங்கிற கருத்தோட நிறுத்திக்கோங்க. காலத்தால் நிச்சயம் அவர்களுக்குள்ளும் ஒரு மனமாற்றம் வரும். ஆனா அதுக்காக நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே ஃபீல் பண்ணும்போது நம்மளுடைய பாதையில நிறைய தடையாக இது மாறி போகும். அதனால அதை நீங்க மன வருத்தமா மாத்திக்காம வாழ்த்திட்டு நீங்க உங்க பாதையில கிளியரா போயிட்டே இருக்கு. ஜெயசக்தி அம்மா கேட்கலாங்க, மைக் அன்மியூட் பண்ணிக்கலாங்க. ஜெயசக்தி கேளுங்க. ஜெயசக்தி நாகராஜன், கொசூர். ஐயா வாழ்கோளமுடன். ஜெயசக்தின்றது ஜென்ஸுங்க ஐயா. வாழ்கோளமுடன். கொசூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. சரிங்க. பரவாயில்லைங்க. சக்தின்றது பெண் பேர் வரனால அப்படி கூப்பிடுறீங்க. நல்லதுங்க. அம்மா வாழ்வளமுடன். உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப அருமையுமா. இறைவனர் பெறதுக்கு ஒரு எளிய 7 வரிமுறை சொன்னீங்க. ரொம்ப நன்றி. எனக்கு 2 கேள்விகளுங்கம்மா. அதாவது ஒண்ணு வந்து இந்த 7 வழிமுறைகளும் நீங்களா சொன்னதா இல்ல எங்கேயாவது எடுத்துக்காட்டு இருக்கா? ஒண்ணு. 2வது வந்து திருமூலர் பாடல்ல உள்ளம் பெறும் கோயில் அப்படின்ற அந்த பாடல்ல கடைசி வரி கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கு, இந்த கடைசி வரைக்கும் கொஞ்சம் விளக்கம் வேண்டுமா? வாழ்க வளமுடன். ஓகேங்க. அதாவதுங்க இப்ப நமக்கு சாமிஜி வந்து இறைநிலை விளக்கத்தை பத்தி புக்ல நிறைய மெசேஜ் கொடுத்திருக்கிறாரு இல்லைங்களா? அந்த மெசேஜ்ல இருந்து எல்லாமே ஒழுங்குபடுத்தி அதுல இருக்கக்கூடிய ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய 7 விஷயங்களை எடுத்து நான் வரிசையா சொல்லியிருந்தேன். இத சாமிஜி வந்து நமக்கு பிரம்மநிலை விளக்கம் தலைப்பு பேசினது, பிளஸ் இறை உணர்வும் அறநெறியும் பேசினது, இந்த மாதிரி ஸ்பீச்சஸ்ல எல்லாம் அவர் அங்கங்க சொன்ன விஷயங்களை நான் சுருக்கமா, நமக்கு இங்க 45 நிமிஷம் டைம் கொடுக்கறதுனால சாமிஜி அதெல்லாம் 1.5 மணி நேரம் நமக்கு சொல்லியிருப்பாருங்க. அந்த 45 நிமிஷத்துக்குள்ள நான் அந்த பாயிண்ட்ஸா சொல்லணுங்கிறதுக்காக 7 பாயிண்ட் மட்டும் சொல்லியிருந்தேன். செகண்ட் வந்து உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பே ஆலயமாம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலன் 5 காலா மணி விளக்கே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த உள்ளம் என்பது ஒரு பெரும் கோவில், இந்த இறைவன் குடியிருக்கக்கூடிய கோவில் என்பதை நம்ம உணரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கவி எழுதியிருப்பாரு. அதுல அந்த கள்ள புலன் 5, அதாவது நம்மளுடைய 5 புலன்களும், இந்த 5 புலன்களும் இப்ப மணி விளக்கு, காலா மணி விளக்கு அப்படிங்கிறது எப்படின்னா, முற்காலங்களில் பாத்தீங்க அப்படின்னா இந்த வியாபாரங்கள் சந்தைகள் இந்த மாதிரி எல்லாம் போடும் பொழுது அங்க இருட்டு நேரங்கள்லயும் சரி இல்ல திருடர்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கும் சரி அந்த வெளிச்சத்தை ஏற்படுத்துவதற்காக நிறைய விளக்குகளை வைப்பது வழக்கம். அது போல நமக்குள் இருக்கக்கூடிய இந்த 5 புலன்களும் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவிற்கு வெளிச்சம் தரக்கூடியதாக, அந்த இறைவன் என்ற குடியிருக்கக்கூடிய கோவிலுக்கு வெளிச்சம் தரக்கூடியதாக, வெளிச்சம்னா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இந்த 5 புலன்கள் வழியாகவும் நாம் நல்ல விஷயத்த மட்டும், இந்த மெசேஜ் தான் நான் உங்களுக்கு அந்த பஞ்சேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களா மாறணும் அப்படிங்கிற கருத்தா சொல்லியிருந்தேன். நல்ல விஷயங்களை மட்டும் உள்ள அனுப்பக்கூடிய விளக்காக இது மாற வேண்டும்.
அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்குள் இருக்கக்கூடிய இறைவனை இந்த வெளிச்சத்தின் மூலம் நாம் பார்க்க முடியும். சப்போஸ் இந்த 5 புலன்களின் வழியாக நம்ம நெகட்டிவா உள்ள அனுப்பிச்சோம்னா அங்க இருள் மட்டும்தான் இருக்கும். அந்த இருள் இருந்தால் நமக்குள் இறைவன் இருக்கிறான் என்ற உணர்வு நமக்கு தெரியாது. அப்ப இது வெளிச்சம் தரக்கூடிய நம் காந்தத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய புலன்களாக மாற வேண்டும் என்ற கருத்தை தான் அந்த 4வது வரியில சொல்லியிருப்பாரு. வாழ்க வளமுடன். கோமதி கேட்கலாங்கம்மா, மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். இன்னைக்கு உங்க சிந்தனை மிக அருமையா இருந்ததுங்க. அந்த கடைசியா ஒரு பாட்டு பாடுனீங்க, ஏன்னா எதை மறந்தாலும் இதை மறக்க, அதை மட்டும் ஒரு தடவை கொஞ்சம் நேரம் இருந்தா பாடுங்களேன், ஸ்லோவா நல்லா ஒரு தடவை பாடுங்க. நான் அந்த பாடலை வரியாதான் சொன்னேன். அதே மாதிரி என்ன சொல்ல, அது ஒரு வள்ளலார் பாடல் தான். பெற்ற தண்டனை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பதும் மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே அப்படிங்கறதா அந்த பாடல். அது வள்ளலார் பாடலுங்களா? ஆமாங்கம்மா, ஆமாங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கலைச்செல்வி கேட்கலாங்க. கடைசி கேள்வி கலைச்செல்வி கேட்கலாங்க. மைக் அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா ப்ளீஸ். கேளுங்கம்மா, மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்க. கலைச்செல்வி கேளுங்கம்மா, கேளுங்க, பேசுங்கம்மா. பேசுறது கேட்கல, உங்க வாய்ஸ் கேட்கல, ரெகனைஸ் பண்ண முடியலங்கம்மா. நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு கேக்குது கேக்குது, பேசுங்க. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். உங்க ஸ்பீச் சிறப்பா இருந்ததுங்க. எனக்கு 2 கொஸ்டின்மா. ஒண்ணு நம்மளுடைய பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மம், ஆகாமி கர்மம் முடிஞ்சாதான் நமக்கு இறைநிலை. கேட்கல. நன்றி. வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, மிக அருமையாக இன்றைக்கு நமக்கு நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் முனைவர் சுமதி ஸ்ரீனிவாசன் அம்மா அவர்கள் கடவுளாய் கருத்தே நிற்கும் என்ற தலைப்பில் பல்வேறு விளக்கங்களை எல்லாம் அளித்து தொடர்ந்து நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் மிக சிறப்பாக பதில் அளித்தார்கள். அம்மா அவர்களுக்கு பொழுது நாம் நமது நன்றிகளை வாழ்த்துக்களின் மூலம் தெரிவித்து மகிழலாம். இணைப்பில் இருக்கும் நண்பர்கள் அனைவரும் தவநிலைக்கு வந்துவிடலாம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் டாக்டர் சுமதி ஸ்ரீனிவாசன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். அதே போல இன்றைய இணைப்பில் இணைந்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறோம். அன்பானவர்களே, மேலும் இந்த சிறப்பு நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுவதற்கு நமக்கு அனுமதி அளித்த மதிப்பிற்குரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்நிதி பத்மஸ்ரீ SKM மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த சிறப்பு நிகழ்வுகளை நமக்கு காலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை பெங்களூரிலிருந்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தொழில்நுட்ப பிரிவு இயக்குனர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் கிரீஷ் முரளீஸ்வர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தொழில்நுட்பம் நமக்கு உதவி செய்யக்கூடிய டெக்னிக்கல் சப்போர்ட் செய்யக்கூடிய பேராசிரியர் விஜய் ஐயா அவர்கள் பெங்களூரிலிருந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்த சிறப்பு நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல் பிளஸ் வேதாத்திரியம் ஃபார் ஓல்டு பீஸ் ஃபேஸ்புக் பக்கத்திலும் பதிவேற்றம் செய்வதற்கு உதவி செய்யக்கூடிய ஆழியார் அறிவித்திருக்கோயிலின் WCSE IT டிபார்ட்மெண்ட் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். அன்பானவர்களே, இனி நாளைய அறிவிப்புகள், நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். வழக்கம் போல் காலை 6 மணிக்கு உடற்பயிற்சி, 7 மணிக்கு 9 மைய தவம், 7:30 மணிக்கு ஆங்கிலத்தில் தவம். அதே போல நாளை காலை 11 மணிக்கு சென்னையிலிருந்து பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்கள் மகரிஷியின் சமூக அக்கறை என்னும் தலைப்பில் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். தொடர்ந்து ஐயா அவர்களின் கேள்வி பதில் நிகழ்ச்சி இடம்பெறும். அதே போல மாலை 6 மணிக்கு துரியாரிதம், 7:30 மணிக்கு ஆங்கிலத்தில் தவம், 8 மணிக்கு ஆங்கிலத்தில் அல்லது ஹிந்தியில் சிறப்பு சொற்பொழிவு, ஆங்கிலத்தில் சிறப்பு சொற்பொழிவு நடைபெறும். அன்பானவர்களே, எதிர்வரும் 1ஆம் தேதியிலிருந்து நமது நிகழ்ச்சியில் சிறிய மாற்றம் செய்யப்பட இருக்கிறது. பல அன்பர்களின் வேண்டுகோளுக்கிணங்க காலை 5:30 மணிக்கு
பேராசிரியர்கள் மூலமாக தவம் எல்லாம் நடைபெறும். 5:30 மணியிலிருந்து 6 மணி வரை, மேலும் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை உடற்பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கிறது. இதில் அன்பர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த நல்ல நிகழ்வுகளை எல்லாம் நாம் பல அன்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்ப வேண்டுமா கேட்டுக்கொண்டு, தொடர்ந்து வருடத்தில் 365 நாளும் ஆழியார் அறிவித்திருக்கோயிலிருந்து மகிழ்ச்சி அவர்களின் ஆசிகளோடு இந்த ஜூம் இணைப்பு நடைபெற்றுக் கொண்டு இருக்கும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொண்டு, மறக்க வேண்டாம் அன்பர்களே, 8-19-11 உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் விடையாக நமது மதிப்புமிக்க பேராசிரியர்கள் பல்வேறு விளக்கங்களை சிறப்பாக அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த நிகழ்வுகளையால் நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் அனுப்பி பயன்பெற வைக்க வேண்டுமா கேட்டுக்கொண்டு, மீண்டும் நாளை காலை 10:50 மணிக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய பேராசிரியர் சக்தி குமாரவேல். உள்ளங்களில் வேதாத்திரியம் வளர, உள்ளங்கையில் வேதாத்திரியம் மலர இணைந்திருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆழியார் ஜூம் இணைப்பில். நன்றி. வாழ்க வளமுடன்.